அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங் ஆல். இதுக்கு மு அ நாட்டுப்புறவியல் பகுதிகள வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு சில வகுப்புகளாக. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பகுதிகள்லாம் அப்படியே வந்து முதல் நாள் மட்டும் படிக்காம, அந்த வகுப்புல மட்டும் பார்க்காம, அடுத்தடுத்த நாளும் முன்னாடி நாள் பார்த்த பகுதிகள்லாம் அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு வரீங்களா? அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம நாட்டுப்புற கதைகள் தொடர்பாக பார்த்திருக்கோம். நம்பிக்கைகள் தொடர்பான செய்திகள், இறுதியாக விளையாட்டு அப்படின்னு 3 பகுதிகள நம்ம வந்து பார்த்திருக்கோம். இப்ப இன்னைக்கு நம்ம கதைகள் பார்த்தோம் அப்டின்னா, அன்னைக்கு மட்டும் படிக்காம, அடுத்த 2 நாள் கழிச்சு, முன்னாடி கதைகள் பார்த்த பகுதிகள்லாம் அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு வரீங்களா? திருப்பி ஒரு தடவ பார்த்துட்டு வரீங்களா? சரி. நெறைய பேரு பார்த்துட்டு வரீங்க இல்லையா? இப்போ இப்ப படிக்கக்கூடிய இந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 வாரம் சரியா ஆயிருச்சு இல்லையா? இப்போ உங்கள்ல யாருக்காச்சு படிக்கும்போது, ஒரு 2 நாள் கழிச்சு படிக்கலாம். இல்லைன்னா, இப்ப காலையில இந்த டைம் படிக்கணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அப்புறம் வந்து சரி நம்ம சாயந்திரமா படிக்கலாம். இல்லைன்னா 2 நாள் கழிச்சு படிக்கலாம். இப்ப சனிக்கிழமை தான ஆயிருக்கு. இல்ல வெள்ளிக்கிழமை தான ஆயிருக்கு. அடுத்த வாரம் திங்கட்கிழமை படிக்கலாம். இல்ல 25ஆம் தேதி வந்திருக்கு. நம்ம ஏப்ரல் ஒரு வழியா முடிச்சுட்டு கரெக்ட்டா மே 1ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிறலாம். புதுசா நம்ம புது மாசத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணிறலாம் அப்படிங்கிற இந்த எண்ணம் படிக்கும்போது ஒரு தடவையாச்சும் யாருக்காச்சும் வந்துச்சுங்களா? தள்ளி போடலாம் அப்படிங்கிறது. உண்மையா சொல்லணும். ஒரு தடவையாச்சும் உங்களுக்கு வந்துச்சா இல்லையா? சரி. சிலருக்கு வந்திருக்கு, சிலர் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. பயமும் கூடவே வருது அப்படின்னு சொல்றீங்க. சரி. இப்போ படிக்கும்போது, நம்மளுக்கு இருக்கக்கூடிய நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நல்லதும் சரி, கெட்டதும் சரி. நம்மளோட நாட்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பிளஸ் பாயிண்டாவும் இருக்கும், மைனஸ் பாயிண்டாவும் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த நாட்கள் முழுவதுமாக ஒரு எண்ணம் மட்டும் தொடர்ந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரியான நேரம் வந்து ஒரு அடுத்த வாரம் படிக்கலாம், இல்ல நாளைக்கு படிக்கலாம், இல்ல சாயந்தரம் படிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சிருப்போம். ஆனா நம்ம வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த தள்ளி போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு தடவ மட்டும் இல்ல, பல தடவ நம்மளுக்கு வந்து தோணிட்டே இருக்கும். ஏன்னா, முக்கியமா நேரம் அதிகமா நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறனால. ஆனா, அத வந்து பெரிய விஷயமா எடுக்காதனால தான் கண்டிப்பா நம்மளுக்கு நேரம் இந்த தேர்வுக்கு அதிகமா தேவைப்படுங்கிறனால தான் எல்லாரும் முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருமே கண்டிப்பா நம்மளுக்கு வந்து குறைந்த நாள்ல படிச்சு முடிச்சிட முடியாது. நெறைய நம்ம வந்து கட் ஆஃப் வாங்கணும். நம்ம விருப்பப்பட்ட பள்ளியில வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கா தகுந்த நாட்கள் நம்மளுக்கு நெறைய தேவைப்படும். அதுக்கு நம்ம வந்து முன்னாடியே ஆரம்பிக்கணும்னு நெனச்சு தான் வந்து கரெக்ட்டா வந்து முன்னாடியே நம்ம எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்ப படிக்கும்போது இந்த எண்ணம் வந்தாலுமே, நீங்க என்ன நெனைக்கணும்? இப்போ ஒரு பகுதிய நம்ம படிக்கிறோம் அப்டின்னா, இப்ப நம்ம கதைகள், நம்பிக்கைகள்லாம் படிக்கும்போது நெறைய அறிஞர்களினுடைய குறிப்பெல்லாம் படிச்சுட்டு வரோம். இப்போ அந்த அறிஞர்கள்ல ஒரு 10 15, 20 பேர குடுத்து, உங்கள 1/2 மணி நேரத்துல படிக்க சொன்னாங்க அப்டின்னா, நீங்க அது எவ்வளோ தெளிவா படிக்க முடியும்? அதே மாதிரி அந்த 15 அறிஞர்களும் அவங்களுடைய வரையறைகளையும் ஒரு 3 நாள் டைம் குடுத்து, 3 நாள் நீங்க படிக்கலாம் அப்டின்னா, நம்மளால வந்து எவ்வளோ தெளிவா படிக்க முடியும்? அப்போ இந்த 2வது கட்டத்துல தான் நம்ம வந்து இருக்கோம். இப்ப கடைசில நீங்க 1 மாசம் தான் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 1 மாதம் இருக்கு அப்படிங்கும்போது தான் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது, எல்லா பகுதிகளுக்குமே இந்த யூனிட் மட்டும் கிடையாது. எந்த யூனிட்ல எந்த பகுதிய நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே, அதுக்கு உங்களுக்கு 24 மணி நேரமும் நீங்க படிக்கக்கூடியவங்களா இருந்தாலும் கூட, ஒரு பகுதிக்கு குறைந்த நேரம் மட்டும் தான் ஒதுக்க முடியும். ஆனா, இப்பயே படிக்க தொடங்குறீங்க. இப்போ அந்த எண்ணத்த மட்டுமே தள்ளி போடணும்னு தோணுச்சுன்னா, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. நான் படிக்கணும். முடிஞ்ச அளவு ஒரு 10 பேர் படிக்க முடியலையா, ஒரு 3 பேரோட குறிப்பாச்சு நான் வந்து படிக்கிறேன். ஒரு இன்னைக்கு முழுவதும் எடுத்து என்னால படிக்க முடியலையா, ஒரு 3 பக்கத்துல இருக்கக்கூடிய குறிப்பாச்சு படிக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்த போக போக வளர்த்துக்கிட்டீங்க, படிக்கிறீங்க அப்படிங்கும்போது, ரொம்பயுமே நம்ம பொறுமையா படிக்க முடியும். ரொம்பயுமே நிதானமா படிக்க முடியும். அதுதான் வந்து ஒரு அவசரம் இல்லாம, ஒரு பயம் இல்லாம, ஏன்னா நெறைய நாட்கள் இருக்கு அப்படிங்கும்போது, ஒவ்வொரு பகுதிக்கும் நெறைய நேரம் எடுத்து புரியலனா கூட, ஒரு 4, 5 தடவ சொல்லி பார்க்கறதுக்கு கூட நேரம் இருக்கும். ஆனா நீங்க இறுதி கட்டத்துல படிக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஒரு 1/2 மணி நேரத்துல படிச்சு முடிக்கணும்னா, நம்மளே அந்த பகுதிய வந்து அரைகுறையா தான் படிப்போம். படிக்கிறதுக்கு நம்மளே நெனச்சாலும் நம்மளுக்கு நேரம் இருக்காது இல்லையா?
அதனால இப்படியெல்லாம் உங்களுக்கு எண்ணம் தோன்றுதுன்னா, எத்தன நாள் இந்த எண்ணம் தோணுனாலும் சரி, நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கும்போது முடிந்த அளவு எவ்வளோ நேரத்த ஒதுக்க முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கிட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரமாச்சும் நம்மளுக்காக செலவு பண்ண முடியும் இல்லையா? கண்டிப்பா எல்லார்னாலயும் வந்து ஒதுக்க முடியும். நம்ம ஒதுக்குறோமா இல்லையாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதனால அந்த டைம்ல அ எடுக்கக்கூடிய பகுதிகள முடிஞ்ச அளவு எது படிக்கணும், அது படிக்கணுங்கிற எந்த குழப்பமும் வேண்டாம். வகுப்புல என்ன பார்த்துருக்கோமோ, சரிங்களா? எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த யூனிட் படிக்கணுமா, அந்த யூனிட் படிக்கணுமா அப்படின்னு. உங்களுக்கு ஏற்கனவே வந்து சில யூனிட்ஸோட ரெக்கார்டிங்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. ஆப்ல குடுத்திருப்பாங்க. ஆனா, அத நீங்க வந்து அதுக்கான வகுப்புகளும், புது வகுப்புகளும் இந்த தேர்வுக்கு ஏற்ப நெறைய மாற்றங்களோடு புது வகுப்புகளும் உங்களுக்கு நடத்தப்படும். அடுத்தடுத்த நாட்கள்ல. சிலர் எல்லாம் சீக்கிரமா படிச்சுருவாங்க. அவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு குடுத்துருக்கோம். சரிங்களா? அத வந்து அத நாங்க நடத்த மாட்டோம். அது எது ரெக்கார்டிங் குடுத்துருக்கோங்கிறது கிடையாது. அதுக்கான வகுப்புகளும் உங்களுக்கு நடத்தப்படும். அப்ப முக்கியமா நீங்க கவனம் குடுக்க வேண்டியது என்ன? இப்ப புதுசா நம்ம வந்து தொடங்குறோம் இல்லையா? இப்ப நாட்டுப்புறவியல்ல 3 வகுப்புகள் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 4வது வகுப்புல இருக்கோம் அப்டின்னா, வகுப்புகள்ல ஒவ்வொன்றிலயும் பார்க்கக்கூடிய ஏன்னா 2 நாள் உங்களுக்கு டைம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு வகுப்பு அப்படிங்கும்போது, நாளை கழித்து அடுத்த மறுநாள் தான் அடுத்த வகுப்பு உங்களுக்கு வந்து இருக்கு. அப்படிங்கும்போது, அந்த நாட்களுக்குள்ள பிரிச்சு நிச்சயமா நம்மளால வந்து படிக்க முடியும். அப்ப நான் முழுசா முடிக்கணும். இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல வந்து இவ்ளோ பார்த்துருக்காங்க. 2 நாளைக்குள்ள உங்களால முடிக்க முடியல. சில பகுதிகள் மட்டும் மிச்சம் இருக்கு அப்படிங்கும்போது, அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம விட்டுட்டோம். இனி வந்து கிளாஸ் போயிட்டே இருக்கு. ஏன்னா நாட்கள் வேகமா ஓடும். இப்பதான் 4வது வகுப்பு இருக்கிற மாரி இருக்கு. ஆனா இனி கொஞ்ச நாள்லயே இந்த யூனிட் முடிஞ்சுற மாரி இருக்கும். டக்குனு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து வேகமா வந்து போயிரும். அதனால நெறைய நேரம் இருக்கு அப்படின்னா கூட அந்த நேரத்த நம்ம சரியா பயன்படுத்துறோமா? அப்படிங்கிறது தான் இங்க வந்து முக்கியமா இருக்கக்கூடியது. சரிங்களா? அதனால உங்களால அன்னைக்கு அந்த பகுதிய முடிக்க முடியலன்னா, அடுத்த நாள் தொடர்ச்சியா வந்து படிக்க பாருங்க. இல்லைன்னா சனி, ஞாயிறுல உங்களுக்கு அதிகமா நேரம் கிடைக்கக்கூடிய நாட்கள், நீங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து அன்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய டைம்லாம் இருக்கு இல்லையா? அப்ப வந்து படிக்காத பகுதிகள்லாம் வந்து படிக்க பாருங்க. அத படிக்கணும், இது படிக்கணும்னு போட்டு குழப்பம்லாம் அடையாம, வகுப்புல பார்க்கிறத நான் முடிஞ்ச அளவு இந்த யூனிட்ட முடிக்கிறதுக்குள்ள, இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் நான் ஓரளவு தெளிவாயிரணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, என்ன படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாலே, அ அதுக்கு வந்து நம்மளுக்கு பெருசா குழப்பம் இருக்காது. இப்போ நாட்டுப்புற கதைகள்ல ஒரு 5 அறிஞர்கள் இருக்காங்க. அவங்களோட வரையறைய இன்னைக்கு நான் படிச்சு முடிக்க போறேன் அப்படின்னு அத வந்து முடிவு பண்ணிக்கோங்க. எந்த பகுதிய இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். வகுப்ப இன்னைக்கு கவனிச்சோம். இன்னைக்கு இந்த பகுதிய மட்டும் படிக்க போறோம் அப்படின்னு. முழுசா முடிக்க முடியல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஓரளவாச்சும் இந்த பகுதிய திருப்பி பார்க்க முடியுதா? படிக்க முடியுதா? அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். சரிங்களா? அதனால நல்ல நேரம் வரட்டும், இனி அடுத்த மாசம் வரட்டும், அடுத்த வாரம் வரட்டும், நாளைக்கு வரட்டும் அப்படின்லாம் இல்லாம, படிக்கணும்னு தோணிருச்சு. எப்பயா இருந்தாலும் உங்களுக்காக யாரும் படிக்க போறது கிடையாது. நீங்க தான் படிக்க போறீங்க இல்லையா? யாரும் உங்களுக்காக தேர்வு எழுத போறது கிடையாது. நீங்க தான் எழுத போறீங்க. அப்ப உங்களுக்காக நீங்க தான் படிக்க போறீங்க அப்படிங்கும்போது, அத முடிஞ்ச அளவு தள்ளி போடாம நல்ல நேரம், இதுதான் நல்ல டைம் அப்டின்லாம் இல்லாம, எப்ப நம்ம நெனைக்கிறோமோ, அதுதான் நம்மளுக்கு நல்ல நேரம். அதனால, எப்ப நம்ம வந்து படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோமோ, அத வந்து எப்பயா இருந்தாலும் நம்ம தான் பண்ண போறோங்கிறனால படிச்சு முடிச்சுருங்க. சரிங்களா? அப்போ தொடக்கத்துல ஆரம்பிக்கும்போது ரொம்பயுமே மெதுவாவே நீங்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப வேகமா எல்லாமே எடுத்தோனே படிக்கணுங்கிற அந்த வேகத்த 1 நாள், 2 நாள் மட்டும் காமிச்சுட்டு, மிச்ச நாள்லாம் நம்ம விட்டுட்டோம் அப்டின்னா, அதுல பயன் இல்ல, இல்லையா? அதனால 1 நாள் 1 மணி நேரம் ஒதுக்க முடியுதா? அடுத்த நாளும் 1 மணி நேரம் ஒதுக்க பாருங்க. முடியலைன்னா ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் கிடைச்சா கூட போதும். அப்படியே வந்து தொடர்ச்சியா அத வந்து அதிகப்படுத்திட்டு போனீங்க அப்படின்னாலே, அது நாள்பட உங்களுக்கு பழக்கமா மாறிரும். சரிங்களா? அதனால படிக்கக்கூடியவங்க நல்ல நேரம் வரட்டும், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு முடிஞ்ச அளவு தள்ளி போடாம, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வந்து படிக்க பாருங்க. சரிங்களா? சரி. அ போன வகுப்புல இதுக்கு முந்தைய வகுப்புல நம்ம என்ன பார்த்திருப்போம்? நாட்டுப்புற நம்பிக்கைகள் தொடர்பான செய்திகள பார்த்திருப்போம். அதே மாதிரி விளையாட்டுக்கள் தொடர்பான செய்திகள வந்து பார்த்திருப்போம் இல்லையா? இன்றைய வகுப்புலயும் நம்ம விளையாட்டுக்கள் தொடர்பான செய்திகள தான் வந்து பார்க்க போறோம். அதனுடைய தொடர்ச்சியான பகுதிகள. இப்ப விளையாட்டுக்கள பொறுத்தவரைக்கும் அதனுடைய பொருள் என்ன? அதனுடைய இயல்பு என்ன? தன்மைகள் என்ன? அப்படின்னு அதனுடைய குறிப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். விளையாட்டுக்கள் பகுதிகள பொறுத்தவரைக்கும். அடுத்ததாக இந்த விளையாட்டுக்கள்ல சொல்லப்படக்கூடிய கொள்கைகள நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல ஒரு 4 கொள்கைகள பார்க்க போறோம். இந்த கொள்கைகள பொறுத்தவரைக்கும் அறிஞர்களினுடைய அடிப்படையில இது சற்று மாறுபடும். இப்போ சண்முக சுந்தரம் அவர்களினுடைய நூல்ல பார்த்தீங்கன்னா, இந்த 4 கொள்கைகள வந்து குறிப்பிட்டிருப்பாங்க.
இதுவே சக்திவேல் அவர்களினுடைய நூல்ல பாத்தீங்கன்னா பிற கொள்கைகள் என்று இந்த 6 கொள்கைகளையும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஒன்னிரண்டு கொள்கைகள் தான் ஒரே மாதிரி இருக்குமே தவிர பெரும்பாலான கொள்கைகள் உங்களுக்கு வேறுபட்ட கொள்கைகளாகத்தான் இருக்கும். அதனால 2 விதமா நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல 4 கொள்கைகள், அது இல்லாம பிற கொள்கைகளாக வரக்கூடிய இந்த 6 கொள்கைகள் என்று மொத்தமாக 10 கொள்கைகளை நம்ம வந்து பார்க்க இருக்கோம் முதல்ல. சரிங்களா? அப்ப இதுல இருந்து அந்த குறிப்பு கொடுத்து அது எந்த கொள்கை அப்படின்னு கேட்கறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப இது எல்லாமே பொருள் ரீதியாக இருக்கக்கூடியதுதான். அந்த கொள்கைகள் என்பது அந்த விளையாட்டினுடைய தன்மையை குறித்து, அந்த இயல்பு குறித்து அறிஞர்கள் அதற்கு பொருள் சொல்றாங்க. அந்த அடிப்படையில அந்த கொள்கைகளை வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இருக்கக்கூடியது என்ன? மிகுதி ஆற்றல் கொள்கை என்பது. மிகுதி ஆற்றல்னா என்ன? அதிகப்படியான ஆற்றல். மிகுதினாலே அதிகம் தான் இல்லையா? அப்போ ஷில்லர் என்ற அறிஞர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு ஒரு வரையறை சொல்றார். உயிர்கள் தம் தேவைக்கு எஞ்சிய ஆற்றலை நோக்க, அவங்களோட தேவைக்கு தேவையாக இருக்கக்கூடிய அதையும் அந்த அவங்களுடைய தேவைக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு இல்லையா, அத வந்து தேடக்கூடிய நோக்குல மற்ற விளையாட்டில் செலவிடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையான அந்த ஆற்றல் விளையாட்டுக்கு தேவை. அதுல இல்லாம மீதம் இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு இல்லையா, எஞ்சிய ஆற்றல், அது இல்லாம மிகுதியாக இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றலை அவங்க என்ன பண்றாங்க? மற்ற விளையாட்டுக்கள்ல செலவு பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஷில்லர் அவர்கள் சொல்லக்கூடியது. அப்ப மிகுதி ஆற்றல் கொள்கைனா அவங்களுடைய தேவைக்கு உரிய ஆற்றல், அதே மாதிரி அந்த அந்த ஆற்றலை விடவும் அதிகமாக இருக்கக்கூடிய, நம்ம பயன்படுத்திட்டு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எஞ்சி ஆற்றல், மீதம் இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு இல்லையா, அதை வந்து விளையாட்டுல செலவிடுறாங்க. அதுதான் மிகுதி ஆற்றல் கொள்கை அப்படின்னு ஷில்லர் அவர்கள் குறிப்பிடுறார். அடுத்ததாக ஓய்வு கொள்கைன்னா என்ன? ஓய்வு என்றாலே இளைப்பாறக்கூடியதா, ரெஸ்ட் எடுக்கக்கூடியதா நம்ம சொல்லுவோம். அப்போ களைப்பு தீர இளைப்பாறுவதற்கு வேண்டுவதே விளையாட்டு. விளையாட்டுனாலே எப்படி விளையாட்டானது நம்மளுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குதோ, அதே மாதிரி அந்த விளையாட்டுல இந்த எடுக்கக்கூடிய ஒன்றும் வந்து இணைந்து இருக்கக்கூடியதான். நீங்க எவ்வளவு விளையாடுனீங்கனாலுமே 24 மணி நேரம் விளையாண்டுகிட்டே இருக்க முடியாது. அதுல நீங்க உங்க உடலுக்கு வந்து ஓய்வு கொடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த களைப்பானது தீரும் இல்லையா? அப்போ அததான் இங்க ஒரு கொள்கையாகவே குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த பாட்ரிக் என்ற அறிஞர் வந்து இதுக்கான பொருள் என்ன சொல்றாருன்னா, களைப்பு தீர இளைப்பாறுவதற்கு வேண்டுவதை விளையாட்டு. அப்ப நம்மளோட விளையாட்டு விளையாடி நம்மளுக்கு களைப்பு ஏற்பட்டிருக்கும். அதை நீக்குவதற்காக இளைப்பாறுறோம். அதோடு ஒன்றிணைந்ததுதான் விளையாட்டு என்பதுதான் பாட்ரிக் அவர்கள் சொல்லக்கூடிய குறிப்பாக இருக்கக்கூடியது. சரிங்களா? அப்ப இங்க படிக்கும் போது இந்த குறிப்பை கொடுத்து இது எந்த கொள்கை அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா இது யாரு குறிப்பிட்டாங்க, எந்த அறிஞர் குறிப்பிட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். இப்படிதான் கேள்விகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? மிகுதி ஆற்றல் கொள்கையும் ஓய்வு கொள்கை என்பதையும் பார்த்தோம். அடுத்ததாக தொகுத்துரைக்கும் கொள்கை என்பது. இப்போ இந்த தொகுத்துரைக்கும் கொள்கையினுடைய பொருளை ஸ்டாலின் ஹால் என்ற அறிஞர் வந்து குறிப்பிடுறார். இவர் என்ன சொல்றாரு? விலங்குகள் போல மனிதன் வந்து திரிந்த நிலையாக இருக்கட்டும், அதே மாதிரி அவன் வேட்டையாடிய நிலையாக இருக்கட்டும், நாடோடி நிலை, மாடு மேய்த்த நிலை, உழவு நிலை அப்படின்னு இந்த அனைத்து நிலைகளும் மக்களது பண்பாடு படிப்படியாக உயர்ந்து வந்துள்ளது. அப்போ மனிதன் ஆதி மனிதனாக இருந்து இன்னைக்கு நவநாகரிக மனிதனாக மாறி இருக்கான் அப்படிங்கும் போது அந்த அந்த வளர்ச்சிங்கிறது எவ்வளவோ பெரிய ஒரு வளர்ச்சி இல்லையா? அந்த நிலைகளை சொல்றாங்க. முதல்ல விலங்கு போல திரிந்ததாக இருக்கட்டும், வேட்டையாடினதா இருக்கட்டும், நாடோடியாக அலைந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விவசாயத்தை கற்றுக்கிட்டாங்க, மாடு மேய்த்த நிலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உழவு செய்ய ஆரம்பிச்சதா இருக்கட்டும் அப்படின்னு மக்களோட பண்பாடு அப்படிங்கிறது படிப்படியா உயர்ந்து வந்திருக்கு. அப்ப அந்த உயர்ந்து வரும்போது அதுல தோன்றின ஒன்றாகத்தான், இவற்றினுடைய இடையில தோன்றின ஒன்றாகத்தான் விளையாட்டானது இருக்கு. இதுதான் விளையாட்டுல மிளிர்கின்றது. இந்த நிலைகள் தான் ஏதோ விளையாட்டானது தோன்றதுக்கு இந்த நிலைகள் எல்லாம் ஏதோ ஒரு காரணமாக இருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு. அப்ப பெயர்லயே பாருங்க, தொகுத்துரைக்கும் கொள்கை. தொகுத்து அதனுடைய அந்த பல்வேறு தொகுப்புகள்ல இருந்து வந்தது, அதுல இருந்து மிளறக்கூடியது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப என்னென்ன நிலைகளாக இருக்கும் அப்படிங்கறதுதான் திரிந்த நிலையிலிருந்து உளவு நிலை வரைக்கும் சொல்லப்படக்கூடியதாக இருக்கு. அப்ப குறிப்புகள் மறந்து போகுதுன்னா, இப்ப எப்படி ஓய்வு கொள்கைனா இளைப்பாறுவதற்கு வேண்டுவதை நம்ம பார்த்தோம்.
அதே மாதிரி தொகுத்துரைக்கும் கொள்கைனா பல்வேறு நிலைகள் இங்க தொகுத்து சொல்லப்படுது. அதை கூட நீங்க வந்து நினைவுபடுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக இயக்க கொள்கை என்பது. இயக்க கொள்கை என்பதற்கு 2 அறிஞர்கள் வந்து பொருள் சொல்றாங்க. முதல்ல ஆப்பிள்டன் வந்து என்ன சொல்றாரு? உள்ளுக்குள்ளே கிடக்கும் கிளர்ச்சிகள் மனம் முறியாதபடி வெளிவர அமைந்த ஒரு வழியே விளையாட்டு. அப்போ நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு கிளர்ச்சிகள் இருக்கும் இல்லையா? நம்மளுடைய ஆதங்கமாக இருக்கட்டும், துன்பங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்மளோட மனச பாதிக்காதபடி, மனம் முறியாதபடி நம்ம வந்து வெளிக்காட்டுறதுக்கு அமைந்த ஒரு வழியாகத்தான் எது இருக்கு? விளையாட்டானது இருக்கு. நெறைய பேர் சொல்லுவாங்க, "நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விளையாட்ட வந்து விளையாடுங்க." அப்ப அதுல நம்ம மனத வந்து செலுத்தும்போது, மனமே வந்து அப்படியே லேசான மாரி இருக்கும். எவ்வளோ நம்ம முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே, ரொம்ப மன அழுத்தமா இருந்தாலுமே, கொஞ்சம் தூரம் போய் சிலருக்கு வந்து இப்போ இருக்கக்கூடியதுல கிரிக்கெட் பிடிக்கும், வாலிபால் பிடிக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்த விளையாட்டு ஏதாச்சும் விளையாண்டுட்டு வந்தாங்கன்னா, முன்னாடி இருந்தத விட ஒரு மாற்றம் வந்து தெரியும் இல்லையா? அப்போ நீங்க அத யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, யாருக்கு பாதிப்பு? நமக்கு தான் பாதிப்பு. அப்ப அந்த மனமானது முறியாதபடி வெளிவர அமைந்த ஒரு வழியாகத்தான் எது இருக்கு? விளையாட்டானது இருக்கு. நம்மள இயக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு ஆப்பிள்டன் அவர்கள் சொல்றார். அடுத்ததா பாலசுப்ரமணியன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, வேட்டை, போர், தொழில், போல செய்தல் இது எல்லாமே விளையாட்டுக்கள் தோன்றக்கூடிய நிலைகளன்களாக, அதனுடைய அடிப்படை மையங்களாக அமைந்திருக்கு. அத வேட்டையாடக்கூடியதாக இருக்கட்டும், போராக இருக்கட்டும், தொழில்களாக செய்யக்கூடிய தொழில்களாக இருக்கட்டும், ஒன்ற போலவே செய்யக்கூடியது. ஒன்று போலவே இது போலவே அமையக்கூடியது. போல செய்தல்னா என்ன? ஒருத்தவங்க செய்யற மாரியே செய்யக்கூடியது இல்லையா? அப்ப இந்த அனைத்து கூறுகளும், இவை அனைத்தும் விளையாட்டுக்கள் தோன்றக்கூடிய நிலைகளன்களாக, அதனுடைய அடிப்படைகளாக, மையங்களாக அமையுது அப்படின்னு யார் சொல்றா? பாலசுப்ரமணியன் அவர்கள் குறிப்பிடுறார். சரிங்களா? சரி. இப்போ நம்ம எத்தன கொள்கைகளை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம்? அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம முதல்ல சில கொள்கைகள்லாம் பார்த்தோம். மிகுதி ஆற்றல் கொள்கையில இருந்து இயக்க கொள்கை வரைக்கும் பார்த்தோம். மொத்தமா எத்தன கொள்கைகள பார்த்திருக்கோம்? கரெக்ட். 4 கொள்கைகள வந்து பார்த்திருக்கோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? மிகுதி ஆற்றல் கொள்கை, ஓய்வு கொள்கை, தொகுத்துரைக்கும் கொள்கை, இயக்க கொள்கை என்பது. அப்ப நம்ம பொருள் மட்டும் படிக்காம, அதனுடைய தலைப்பு என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இங்க இணைத்து வந்து பார்த்திருக்கணும். சரிங்களா? அப்ப அத முதல்ல நினைவுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே, அதனுடைய பொருள் எளிமையா நம்மளால வந்து நினைவுபடுத்திக்க முடியும். அப்போ கொள்கைகள் என்பது 4 விதமாக கூறப்படுது. அடுத்ததா பிற கொள்கைகள். அது இல்லாம இருக்கக்கூடிய பிற கொள்கைகள். ஒரு 6 விதமான கொள்கைகள நம்ம பார்க்கலாம். முதல்ல மிகையாற்றல் கொள்கை. இதுல எல்லாத்துலயுமே கண்டிப்பா அறிஞர்களினுடைய பெயர்கள நம்ம வந்து படிக்கணும். இங்க நம்ம பார்க்கக்கூடியதுல ஒரு சில வித்தியாசம் பொருள் வித்தியாசத்த நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப மிகையாற்றல் கொள்கையில ஷில்லர் அவர்கள் அங்க நம்ம பார்த்திருப்போம். இங்க ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அவர்கள் 2 பேருமே இந்த மிகையாற்றல் கொள்கைக்கு வந்து விளக்கம் சொல்றாங்க. இப்ப இவங்க சொல்லக்கூடிய பொதுவான விளக்கமாக என்ன இருக்கு அப்படின்னா, விளையாட்டு மூலமா குழந்தைகள் அதிக அளவுல இருக்கக்கூடிய உடல் சக்தியையும், உள சக்தியையும் வெளியிடுறாங்க. அப்ப இந்த விளையாட்டு மூலமா அவங்களுடைய உடல் சக்தி வெளியாகுதா? எனர்ஜியானது வெளியாகுதா? அதே மாதிரி அவங்களுடைய மன வெளிப்பாடும் வெளியாகுது இல்லையா? உள சக்தியும் வெளியாகுது இல்லையா? அததான் வந்து உடல் சக்தியும், உள சக்தியும் வெளியிடுகிறார்கள். அப்ப மிகை ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம்? எஞ்சிய ஆற்றலாக இருக்கக்கூடியது. அப்ப அந்த எஞ்சிய ஆற்றலை இங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. உடல் சக்தி, உள சக்தி அப்படின்னு. அத வெளியிடுறாங்க அப்படிங்கிற இந்த குறிப்ப மையமாக கொண்டதுதான் எது? மிகை ஆற்றல் கொள்கை என்பது. அப்ப இந்த அறிஞர்கள் எல்லாருமே யாருன்னா, இந்த கொள்கைகளுக்கு விளக்கம் சொன்னவங்க. இப்ப க்ரூஸா இருக்கட்டும், மெல் பிரான்ஸா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஆயத்த கொள்கைக்கு விளக்கம் சொன்னவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல பொருள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அறிஞர்களினுடைய பெயர் கூட படிக்கலாம். ஆனா அறிஞர்கள் பெயர் வர்றது எல்லாமே இப்ப பொருள் கூட உங்களுக்கு 2 தடவை நினைவில் வச்சுக்க முடியும். மிகையாற்றல் கொள்கைனா என்னங்கிறது நம்மளால ஒரு 2 தடவ படிச்சுட்டோம்னாலே தெரியும். ஆனா அறிஞர்கள் பெயர் நெறைய பேர் போக, போக நம்ம படிக்கிறோங்கிறனால, அந்த பெயர நம்மளால வந்து நினைவுபடுத்திக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அத வந்து சொல்லி, சொல்லி பார்க்கணும். பார்த்தே சொல்லுங்க. ஷில்லர்,
கார்ட் க்ரூஸ், மெயில் பிரான்ஸ் அப்படின்னு பார்த்தே வந்து சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு தடவை அந்த பகுதியை ரிவிஷன் பண்ணும்போது, இப்ப இந்த ஒரு வாரம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 2, 3 தடவை அத வந்து சொல்லி பார்ப்பீங்க இல்லையா? இன்னைக்கு படிப்பீங்க, நாளைக்கு படிப்பீங்க, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு, அது மாரி ஒரு 4 நாள் கழிச்சு, இல்லைன்னா நம்ம வீக்லி டெஸ்ட்க்கு ஒரு தடவை படிப்போம். அப்ப அந்த பகுதிய ஒரு குறைஞ்சது ஒரு 5, 6 தடவையாச்சும் எடுத்து பார்த்துருவீங்க. அதுக்கு மேல கூட எடுத்து பார்க்கலாம். அப்ப அப்படி இருக்கும்போது, ஒரு 2 தடவ பார்த்து சொல்லி, 3வது தடவ அந்த 2 பேர்ல 1 பேராச்சும் நம்மளுக்கு வந்து சொல்ல வருதா, தெரியுதா அப்படிங்கிறத வந்து பாருங்க. சரிங்களா? ஏன்னா எந்த அளவு மேலை நாட்டு அறிஞர்களினுடைய பெயர்கள்லாம் சொல்லி சொல்லி பார்க்கிறோமோ, அப்பதான் நம்மளால வந்து நினைவுபடுத்திக்க முடியும் அப்படிங்கிறனால. அதனால ஒரு தடவ மட்டும் படிச்சுட்டு அப்புறம் படிச்சுக்கலாம்னு விட வேண்டாம். பார்த்தே வந்து சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த தடவ சொல்லும்போது அந்த குறிப்புகளோடு இணைந்து நம்மளால நினைவுபடுத்திக்க முடியுதா அப்படின்னு சொல்லி நானு நினைவுபடுத்தி பாருங்க. அது இல்லன்னா மறுபடியும் திருப்பி பாருங்க. அப்ப இப்படி நம்ம பண்ண தான் அந்த பெயர்கள் நம்மளுக்கு வந்து நினைவுல இருக்கும். இப்போ நம்ம வந்து மிகையாற்றல் கொள்கையில 2 பேர் பார்த்தோம் இல்லையா? ஆயத்த கொள்கைய பத்தியுமே இவங்க இருவரும் வந்து குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த ஆயத்த கொள்கையினுடைய அடிப்படையே என்னன்னா, குழந்தைய வந்து விளையாட்டு வாழ்க்கைக்கு தயார்படுத்தக்கூடியது. ஆயத்தம்னா என்ன? தயார்படுத்தக்கூடியது இல்லையா? அப்ப இந்த இளம் பிராயம் தான் விளையாட்டுக்காக அமைந்தது. அப்போ அந்த அப்ப விளையாட்டுங்கிறது இளமையில விளையாடணுங்கிறது கிடையாது. முதுமை வரைக்குமே பல்வேறு விளையாட்டுகள் விளையாடப்படும் தான். ஆனா, இந்த விளையாட்டுக்குரிய ஒரு பருவமாக எது விளங்கும் அப்டின்னா, தகுந்த ஒரு பருவமாக எது விளங்கும் அப்டின்னா, இந்த இளமை பருவம் தான். இளம் பிராயம் தான் வந்து விளையாட்டுக்குரியதாக வந்து அமையக்கூடியதாக இருக்கும் என்பத அடிப்படையாக கொண்டது தான் என்ன? ஆயத்த கொள்கை அப்டின்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அந்த குழந்தை பருவத்திலிருந்தே அந்த வாழ்க்கை விளையாட்ட வந்து அ தயார்படுத்துறாங்க. விளையாட்டுக்கு வந்து வாழ்க்கைய அ வா விளையாட்டுக்கு வந்து அந்த வாழ்க்கையான் தயார்படுத்தப்படுது அப்படிங்கிறனால, அந்த அப்ப இருக்கக்கூடிய அந்த தன்மையானது, உடலினுடைய அமைப்பானது, அந்த எனர்ஜி லெவல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த இளம் பிராயம் தான் விளையாட்டுக்காக அமைந்த ஒன்றாக இருக்கு. அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஆயத்த கொள்கை அப்படின்னு சொல்லலாம். அப்போ நெறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கக்கூடிய இந்த சமூக வாழ்க்கையில, பின்னாடி இந்த சமூகத்துல அவங்க தான் வந்து வளர்ந்து அந்த சமூகத்தை எதிர்கொள்ள போறாங்க. அப்ப இந்த பின்னர் ஈடுபட வேண்டியிருப்பதற்கு இளம் வயதிலேயே அதுக்கான ஒரு பயிற்சிய எதிர்நோக்கக்கூடிய ஒரு பயிற்சிய குடுக்கக்கூடியது தான். அதனால தான் நம்ம முந்தைய வகுப்பிலே பார்த்தோம், சமூகமயமாக்குறதுக்கு வந்து உதவியா இருக்கு அப்படின்னு. அப்ப அதற்கான பயிற்சிய வந்து எது குடுக்குது? இந்த விளையாட்டானது குடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆயத்தம் என்றாலே தயார்படுத்தக்கூடியது. அப்ப எல்லாத்துக்குமே அந்த விளையாட்டானது தயார்படுத்துது அப்படிங்கிறது தான் இங்க வந்து முக்கிய குறிப்பாக குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக புனராக்க கொள்கை என்பது. புனராக்க கொள்கை என்பது ஸ்டாலின் ஹால் அவர்கள் சொல்லக்கூடியது. இப்ப இந்த ஸ்டாலின் ஹால் அவர்களோடத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தொகுத்துரைக்கும் கொள்கை என்பதுல அவருடைய பொருள வந்து பார்த்தோம். இப்ப இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, புனராக்க கொள்கை என்பதனுடைய குறிப்பாக சில குறிப்ப வந்து சொல்றார். இப்ப அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு கூற்று சொல்றேன். அது வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கான பதில் வந்து சொல்லுங்க. இப்ப விளையாட்டு என்பது ஒரு தலைமுறையோட முடிஞ்சு போயிருமா? இல்ல பல்வேறு தலைமுறைக்கும் தொடருமா? இல்ல ஒரு தலைமுறையில மட்டும் தான் இருக்கும் அப்டின்னா 1ன்னு சொல்லுங்க. இல்ல அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்டின்னா 2ன்னு குறிப்பிடுங்க. கண்டிப்பா தொடர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப புனராக்க கொள்கை அப்டிங்கிறது என்ன சொல்றாங்க? அது புத்துணர்வு பெற்றுக் அ கொண்டே இருக்கும். அதுதான். இப்போ ஒரு குழந்தை ஒரு விளையாட்ட விளையாடுது அப்டின்னா, அந்த விளையாட்டின் வழியே அந்த குழந்தையானது தன்னுடைய இனத்தினுடைய பண்டைய செயல்களையும், அனுபவங்களையும் மீண்டும் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப கண்ணாம்பூச்சி அப்படிங்கிற ஒரு விளையாட்டு இருக்குன்னா, அந்த குழந்தை ஒண்ணும் எந்த ஒரு நூல்லயும் படிச்சுட்டு வந்து அந்த விளையாட்ட, "ஓ! இப்படி இருக்கு. கண்ண கட்டிட்டு விளையாடணும்." அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டின்னு யாரோ ஒருத்தவங்க தான் அத சொல்லிக் குடுத்திருப்பாங்க இல்லையா? அப்ப அது மூலமா அந்த இனத்தினுடைய பண்டைய செயல்களையும், அனுபவங்களையும் அது வந்து மீண்டும் பெறுது. ஏன்னா ஒரு விளையாட்டு என்பது பகுதிக்கு பகுதி வந்து மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப அவங்களோட தலைமுறையோட அத வந்து முடிச்சு போறதில்ல. அவங்க அந்த விளையாட்ட எப்படி விளையாண்டுட்டு வந்தாங்களோ, அத அடுத்த சந்ததியினருக்கும் அவங்க வந்து கடத்துறாங்க இல்லையா? அவங்களுக்கும் சொல்லிக் குடுக்குறாங்க இல்லையா? அப்போ அந்த குழந்தை அந்த விளையாட்ட விளையாடுதுன்னா,
அது வந்து அந்த விளையாட்டின் மூலமா அந்த அந்த இனத்தினுடைய செயல்களையும் அவங்க எப்படி அதை வந்து எதிர்கொண்டாங்க, எப்படி அந்த விளையாட்டை விளையாண்டாங்க அப்படிங்கிற அந்த அனுபவங்களையும் மீண்டும் பெறுது இல்லையா? அப்ப இந்த புனராக்க கொள்கைங்கிறது என்ன? அது ஒன்றோடு மட்டும் நின்று போகக்கூடியது கிடையாது. அடுத்தடுத்து தொடரக்கூடியது. புனராக்கம்ங்கிறது புத்துணர்வு பெற்று மீண்டும் வரக்கூடியது. அததான் இங்க புனராக்க கொள்கையினுடைய பொருளாக ஸ்டாலின் ஹல் அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு. அங்க வந்து தொகுத்துரைக்கும் கொள்கையினுடைய பொருளாக சொல்லியிருப்பாரு. இங்க வந்து புனராக்க கொள்கை என்ற பெயர்ல வந்து குறிப்பிடுறார். சரிங்களா? இதனுடைய விளக்கமாக வந்து குறிப்பிடுறார். அடுத்ததாக பொழுதுபோக்கு கொள்கை. நிச்சயமா விளையாட்டு என்பது மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படிங்கும் போதே அது வந்து அதிகப்படியா பொழுதுபோக்கு சார்ந்த ஒன்றாகவும் பார்க்கப்படக்கூடியதுதான் இல்லையா? மக்களோட வாழ்க்கையில பொழுதுபோக்க வந்து கழிக்கக்கூடியதுல ஒரு பெருத்த இடத்தை கொண்டதாக விளையாட்டுக்களை வந்து சொல்லலாம். அப்ப இந்த விளையாட்டு செயல்கள் வந்து ரொம்ப எளிமையானதாகவும் மனித இனத்தினுடைய தொடக்க கால செயல்களை ஒத்திருக்கக்கூடியதாகவும் இருக்கிறனால இந்த விளையாட்டு செயல்கள் எல்லாமே பொழுதுபோக்கு செயல்களாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த கொள்கையினுடைய பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப விளையாட்டுனாலே அதுல பொழுதுபோக்கு என்ற அம்சத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ இது வந்து எளிமையானதாகவும் மனித இனத்தினுடைய செயல்களோடு இணைந்து ஒத்திருக்கக்கூடியதாகவும் இருக்கிறனால இந்த விளையாட்டு செயல்களோடு இந்த விளையாட்டு செயல்கள் எல்லாமே ஒரு வகையில பொழுதுபோக்கு அம்சங்களாகவும் செயல்களாகவும் தான் கருதப்படுது அப்படிங்கறதுதான் இதனுடைய பொருளாக இருக்கக்கூடியது. சரிங்களா? அந்த கொள்கையினுடைய பெயர்ல இருக்கு. இங்க எளிமையானதாக இருக்கக்கூடியது இந்த பொழுதுபோக்கு அம்சத்தை கொண்டது அப்படிங்கறத நம்ம நினைவுபடுத்திக்கணும். அடுத்ததாக இருக்கக்கூடியது காலுதர் கொள்கை என்பது. இப்ப காலுதர் கொள்கை அப்படிங்கிறது எதை சொல்றாங்க? இப்போ காலுதர் கொள்கை என்பது எந்த பொருளை கொண்டது அப்படின்னா என்னவா இருந்தாலுமே இந்த மனித சமூகத்துல அடுத்தவங்களுக்கு பிறருக்கு வந்து துன்பத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா? அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கணும் அப்படிங்கிறது அந்த நிலை இருக்கு இல்லையா? அது வந்து முழுசா அழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது இன்னைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ இந்த தீய எண்ணங்களை தீய செயல்கள்ல இருந்து விலக்கி அவற்றை உயர்நிலைப்படுத்துவதற்கு விளையாட்டுகள் உதவுகின்றன அப்படிங்கறதா சொல்றாங்க. அப்ப காலுதர் கொள்கை அப்படிங்கிறது என்ன? எப்படி மாக்குவதற்கு குழந்தைகளுக்கு உதவியாக இருக்கு அப்படிங்கறத பார்த்தோமோ சமூகத்துல என்னவா இருந்தாலுமே இந்த இரக்கமற்ற செயல்கள்ல ஈடுபடக்கூடிய மனிதர்கள் இறந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்க ஒன்னும் மறைஞ்சு போல. அப்ப அப்படி இருக்கக்கூடிய சமூகத்துல அந்த தீய விளைவுகள் எல்லாத்தையுமே நீக்கி ஒரு நல்ல நிலைக்கு உயர்நிலை அடைவதற்கு இந்த விளையாட்டுக்கள் தான் உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பிறரோடு சேர்ந்து விளையாடும் போது அந்த நல்ல எண்ணங்கள்லாம் அது கூட சேர்ந்து நம்மளுக்கு வந்து வளருது இல்லையா? அததான் இங்க வந்து உயர்நிலைப்படுத்துவதற்கு விளையாட்டுக்கள் வந்து உதவுகின்றன என்று இந்த காலுதர் கொள்கை மூலமா குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி உள போராட்டங்களுக்கு தீர்வு காணக்கூடிய முறையும் உள மருத்துவ முறைகள்ல ஒன்றாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும் போது அதற்கான முடிவு சொல்லக்கூடிய அதுக்கான தீர்வு தரக்கூடிய உள மருத்துவ முறைகள்ல ஒன்றாகவும் இது வந்து விளங்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மருத்துவ ரீதியிலுமே இதோட ஒன்றாக வந்து குறிப்பிடுறாங்க. அப்போ விளையாட்டு மூலமா நம்மளுடைய மனம் சார்ந்த உள போராட்டங்களுக்கு நம்ம வந்து முடிவு காண முடியும், தீர்வு காண முடியும் அப்படிங்கிறதும் மருத்துவ முறைகள்ல ஒன்றாக வந்து பார்க்கப்படுது. அப்ப காலுதர் கொள்கை என்பது முக்கியமா எதை வந்து வலியுறுத்துறாங்க? தீய விளைவுகள்லாம் நீக்கி அந்த நிலையிலிருந்து நீங்கி நம்மள வந்து நல்வழிப்படுத்துவதற்கு உயர்நிலைப்படுத்துவதற்கு இந்த விளையாட்டானது உதவுது அப்படிங்கிற இந்த ஒரு மைய கருத்தை கொண்டதுதான் இந்த காலுதர் கொள்கை என்பதை வந்து சொல்லலாம். அடுத்து இறுதியாக நம்ம பார்க்கக்கூடியது போட்டி மனப்பான்மை என்பது. போட்டி மனப்பான்மைனா இதுதான் விளையாட்டினுடைய அடிப்படையே. கண்டிப்பா போட்டிங்கிறது இருக்கும் இல்லையா? வெற்றி தோல்விங்கிறது இருக்கும் இல்லையா? இப்ப போட்டி மனப்பான்மை என்பதுதான் இந்த விளையாட்டினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப நம்ம மிகையாற்றல் கொள்கை தொடங்கி போட்டி மனப்பான்மை கொள்கை வரைக்கும் நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம் இல்லையா? சரி. இப்ப உங்களுக்கு நம்ம பார்த்த இந்த பகுதியில இருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு நான் குறிப்பிடுறேன். அப்படியே உங்களுக்கான சொன்ன நம்ம பொருள வந்து நினைவுபடுத்திட்டு இதுக்கான பதில சொல்ல முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. எந்த கொள்கையில இளம் பிராயம் விளையாட்டுக்காக அமைந்தது என்பதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். மிகையாற்றல் கொள்கையா?
ஆயத்த கொள்கையா, புணராக்க கொள்கையா, பொழுதுபோக்கு கொள்கையா? அப்படியே வந்து பொருள்லாம் நினைவுபடுத்தி பாருங்க பார்க்கலாம். பொழுதுபோக்குல என்ன பார்த்தோம்? புணராக்கத்துல என்ன பார்த்தோம்? ஆயத்த கொள்கையில என்ன பார்த்தோம்? மிகையாற்றல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு. தயார்படுத்தக்கூடியது அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தோம் இல்லையா? கரெக்ட். சரியான பதில். எந்த இடத்துல பார்த்தோம்? ஆயத்த கொள்கை என்பதுல தான் நம்ம வந்து பார்த்தோம். இதுதான் இங்க வந்து சரியான பதிலாக இருக்கக்கூடியது. அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து பிடிஎஃப் பார்த்து படிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, நம்ம இப்ப முடிஞ்ச அளவு நீங்க வந்து தள்ளி போடுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, முக்கியமா அவங்களுக்கு நான் சொல்றேன். நான் அப்புறம் படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம்னு இருக்கேன் மேம். நான் நினைக்கிறேன். ஆனா வந்து நான் வந்து படிக்கணும் அப்படின்னு தொடங்கும்போது, எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருது. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணிருது. அப்படிங்கிறவங்களா உங்களுக்கு இருக்கிறீங்க. எப்படி என்ன பண்ணாலுமே அது மட்டும் மாற மாட்டேங்குது. எனக்கு அப்படி தோணிக்கிட்டே தான் இருக்கு. நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா, முடிஞ்ச அளவு நீங்க லைவ் கிளாஸஸ வந்து அட்டெண்ட் பண்ண பாருங்க. சரிங்களா? உங்களால காலையில வந்து எந்திரிக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா லைவ் கிளாஸஸ வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, இப்ப ரெக்கார்டிங் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ரெக்கார்டிங் பார்க்குறோம்னா, நம்மள அறியாம பாஸ் பண்ணிட்டு, சரி ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டோம். கொஞ்சம் நம்ம பிரேக் எடுத்துக்குவோம். இன்னொரு 1/2 மணி நேரம் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கே வந்துரும். அதே மாரி இப்ப நான் கேள்வி கேட்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் தான் உங்களுக்கு நான் டைம் குடுப்பேன் இல்லையா? இதுவே ரெக்கார்டிங் பார்க்கும்போது, உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது அதே மாரி தான் உங்களுக்கு கேள்வியும் கேட்கப்படும். பதிலும் அதுல நான் சொல்லுவேன் தான். ஆனா, நீங்க அத வந்து பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து நினைவுபடுத்தலாம். அந்த செகண்டுக்குள்ள உங்களால சொல்ல முடியுதா? அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது. இல்லைன்னா நீங்களே வந்து அடுத்த இத ஆ இது பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துட்டு, சரி இதுதான் ஆன்ஸர் அப்படின்னு கூட போயர்லாம். ஆனா, இந்த லைவ் கிளாஸஸா நம்ம வந்து பார்க்கும்போது, வேற வழியே இல்ல. அந்த நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து சொல்லணும். இல்லைன்னா அவங்க நம்மளே வந்து நானே உங்களுக்கு பதில் சொல்லிருவேன் இல்லையா? அப்போ அந்த நிமிஷத்துக்குள்ள நம்மளால வந்து யோசிக்க முடியுதா? அப்படிங்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா தேர்வுலயும் அப்படிதான். இத்தன கேள்விகள் அப்படிங்கும்போது, ஒரு கேள்விக்கு நீங்க 1/2 மணி நேரம்லாம் ஒதுக்கிட்டு இருக்க முடியாது. 2 நிமிஷம், 3 நிமிஷம் தான். அதுக்குள்ள நீங்க வந்து பதில் சொல்லிறணும் இல்லையா? இப்ப அத்தன பகுதிகள படிச்சு முடிச்சுட்டு நீங்க வந்து ஒரு பகுதிய வந்து உடனே அந்த நிமிஷத்துக்குள்ள நினைவுபடுத்தி வந்து சொல்லணும். அப்ப இது எல்லாமே உங்களுக்கு வந்து பழக்கமா வரணுங்கிறது தான் வந்து வகுப்புகளோட நோக்கமே. அப்போ வெறும் பிடிஎஃப் மட்டும் பார்த்துட்டு போலாம் அப்டின்னா, நம்ம வெறும் படிக்கிறோம், வந்து பதில் சொல்றோங்கிறது மட்டும் தேர்வுக்கு வந்து முக்கியம் கிடையாது. அத வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம படிச்சு சொல்றோமா தேர்வுல, அது சரியா நம்ம அதுக்கான பதில சொல்றோமா அப்படின்னு, அது கூட இணைந்து நெறைய உங்களுக்கு வந்து இணைந்த கூறுகள் நெறைய இருக்கு. சரிங்களா? அது எல்லாத்துக்குமே நீங்க வந்து உங்கள வந்து பழக்கப்படுத்தணும். அப்ப நீங்க தள்ளி போடுறவங்களா இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, முடிந்த அளவு வகுப்பு அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நான் வந்து பல தடவ சொல்லல. ஒரு குறிப்ப முக்கியமான குறிப்புகள ஒரு 2 தடவ, 3 தடவ சொல்லியிருப்பேன். ஆனா அங்கருந்தே உங்களால வந்து கேள்விக்கு பதில் சொல்ல முடியுது இல்லையா? நினைவுபடுத்திக்க முடியும். நெறைய பகுதிகள கவனமா கவனிக்கிறீங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா நினைவுபடுத்திக்க முடியும். அப்ப திருப்பி ஒரு தடவ புதுசா நீங்க படிக்க போறது கிடையாது. தெரிஞ்சது தான் படிக்க போறீங்க அப்படிங்கும்போது, இதுதானே நம்ம ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு உங்களுக்கே உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துரும். சரிங்களா? அப்ப தள்ளி போடுறவங்களா இருக்கீங்க அப்படிங்கும்போது, முடிந்த அளவு லைவ் கிளாஸஸ வந்து அட்டெண்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது, அது ஒரு பழக்கமா உங்களுக்கு வந்து மாறும். சரிங்களா? சரி. இப்ப நம்ம வந்து கொள்கைகள் பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பகுதி வந்து விளையாட்டுக்கள்ல அதனுடைய வகைகள். இப்ப விளையாட்டுக்களினுடைய வகைகள பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகைகள் வந்து இருக்கு. பல்வேறு வகையில அத வந்து பிரிக்கலாம். இப்போ அந்த விளையாட்டுல பங்கு பெறக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? அந்த அடிப்படையில ஒரு 3 வகையா பிரிக்கலாம். இப்போ நீங்க பட்டம் விடுறது, காத்தாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தான் இருப்பாங்க. அதுக்கு வந்து நெறைய பேர் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒருத்தர் அந்த பட்டத்த வச்சே வந்து விடலாம். அப்ப இப்படி இருக்கக்கூடிய விளையாட்டுக்கள்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம்? தனிநபர் விளையாட்டுக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி இந்த தாயம், சில்லுக்கோடு இது எல்லாமே கண்டிப்பா ஒருத்தர் மட்டும் இருந்தாங்கன்னா விளையாட முடியாது. 2 பேர் இருக்கணும் இல்லையா? அப்ப இப்படி இருக்கக்கூடிய விளையாட்டுக்கள்லாம் இருவர் விளையாட்டுக்கள் அப்படின்னு சொல்லப்படும். இப்ப பம்பரம், கபடி இது எல்லாமே 2க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கணும். குழுவினர்கள் வந்து இருக்கணும். அப்போ பங்கு பெறுவோரினுடைய அடிப்படையில எத்தன பேர் அந்த விளையாட்டுல வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதினுடைய அடிப்படையில தனிநபர் விளையாட்டு, இருவர் விளையாட்டு, குழுவினர் விளையாட்டு என்று 3 வகையாக விளையாட்டுக்கள வந்து பிரிக்கலாம். சரிங்களா? அதுக்கு உதாரணமா சில விளையாட்டுக்கள் வந்து இங்க குடுக்கப்பட்டிருக்கு.
அதே மாதிரி அந்த விளையாட்டுகளினுடைய நிலைகள் இருக்கு இல்லையா, அதனுடைய தன்மை இருக்கு இல்லையா, அந்த நிலைய பொறுத்து அத வந்து வீர விளையாட்டுக்கள் என்றும் பொழுதுபோக்கு விளையாட்டுக்கள் என்றும் பிரிக்கலாம். இப்ப சிலம்பம், மற்போர், மஞ்சு விரட்டு, சடுகுடு இது எல்லாமே வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய விளையாட்டுகளாக இருக்கக்கூடியது. ஆனா நீங்க வந்து பந்து, பம்பரம், தாயம், பல்லாங்குழி இதெல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக வந்து விளையாட கூடியது இல்லையா? அப்போ அந்த விளையாட்டுகளினுடைய நிலைய வைத்து அது வந்து வீர விளையாட்டுக்கள், பொழுதுபோக்கு விளையாட்டுக்கள் என்று 2ஆக நம்ம வந்து பிரிக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு சில உதாரணங்கள் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த விளையாட்டுகளினுடைய வகைய ஒரு வகையா மட்டும் இல்லாம பல்வேறு வகையாக பிரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல இப்ப பங்கு பெறுவோரினுடைய அ அடிப்படையில பார்த்தோம். அடுத்ததாக நிலைகளினுடைய அடிப்படையில நம்ம பார்த்தோம். சரி. இப்போ விளையாட்டுக்கள் என்பது அகம் சார்ந்ததாக இருக்குமா? இல்ல புறம் சார்ந்ததாக இருக்குமா? பொதுவான பார்வையில சொல்லுங்க பார்க்கலாம். விளையா எந்த விளையாட்ட வேணாலும் எடுத்துக்கலாம். அதிகப்படியான விளையாட்டுக்கள் அகம் சார்ந்த விளையாட்டுக்களாக இருக்குமா? இல்ல புறம் சார்ந்த விளையாட்டுக்களாக இருக்குமா? 2மே இல்லையா? விளையாட்டுக்கள்ல அகம் சார்ந்த விளையாட்டுகளும் இருக்கும். புறம் சார்ந்த விளையாட்டுகளும் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில அந்த விளையாட்டுக்கள் வீட்டுக்குள்ளேயே விளையாடப்படுதா? இல்ல வெளியவே விளையாடப்படுதா? அப்படிங்கிறதின் அடிப்படையில அக விளையாட்டுக்கள், புற விளையாட்டுக்கள் அப்படின்னு 2ஆக வந்து பிரித்து சொல்லுவாங்க. இப்ப அக விளையாட்டுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தாயமா இருக்கட்டும், பல்லாங்குழி, அ கில்லாப்பரடி, ஐயன் கொம்பு, பருப்பு கடைதல், இந்த அத்தலி புத்தலி அப்படிங்கிற இந்த விளையாட்டுகள் எல்லாமே அகம் சார்ந்ததாக உள்ளே விளையாடப்படக்கூடிய விளையாட்டுகளாக இருக்கும் இல்லையா? அதுவே புறம் சார்ந்த விளையாட்டுகள் எடுத்துட்டோம்னா, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விளையாட்ட சொல்லுங்க பார்க்கலாம். வெளிய விளையாடப்படக்கூடிய விளையாட்டுகளா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விளையாட்டு. எது வேணாலும் இருக்கலாம். கபடி, கண்ணாமூச்சி, நொண்டி, இப்ப நீங்க சொன்ன அந்த விளையாட்டுக்கள் நெறைய இங்க நம்ம வந்து பார்க்க முடியும். கண்ணாம்பூச்சியா இருக்கட்டும், நொண்டியா இருக்கட்டும், பச்சை குதிரை தாண்டுறதா இருக்கட்டும், அதே மாரி பம்பரமா இருக்கட்டும், குண்டு விளையாடுறது. இப்ப குண்டு விளையாடுறது அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? கோழி விளையாடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கோழி குண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த விளையாட்டா இருக்கட்டும், பட்டம் விடுறதா இருக்கட்டும், இளவட்டங்கள் தூக்குறதா இருக்கட்டும், அதே மாரி பானை உடைத்தல் அப்படிங்கிற இது அனைத்துமே வெளியே விளையாடப்படக்கூடிய விளையாட்டுக்கள். அப்ப இது அனைத்தும் என்னன்னு சொல்லப்படக்கூடியது? புற விளையாட்டுக்கள் அப்படின்னு வந்து குறிப்பிடலாம். அப்ப இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா, புற விளையாட்டுகளுக்கு உதாரணமாக வரக்கூடியது. இது நம்மளுக்கு வந்து தெரிந்த விளையாட்டுக்களாக இருக்கக்கூடியது இல்லையா? இது இல்லாம சில புற விளையாட்டுக்கள். இது எல்லாமே சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். சிலர் வந்து கேள்விப்படாம கூட இருக்கலாம். இதுல இருக்கக்கூடியது பொம்மை சீட்டா இருக்கட்டும், பூப்பறிக்க வருகிறோம்லாம் நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். அதே மாரி ஒற்றையா, இரட்டையா, திருடன் போலீஸ், கள்ளன் போலீஸா இருக்கட்டும், பிள்ளையார் பந்து, எண் விளையாட்டு அப்படிங்கிற இதுவும் இந்த விளையாட்டுகளுமே புற விளையாட்டுகளாகத்தான் வந்து இருக்கக்கூடியவை. அப்ப இது எல்லாமே விளையாட்டுக்கள் என்பது நம்மளுக்கு புதுசு கிடையாது. நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டது தான் இல்லையா? விளையாட்டுக்கள் என்பது நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம விளையாண்டுட்டு வர்றதுதான். இல்ல ஏதோ ஒரு வகையில இதனுடைய பெயர நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்கக்கூடிய பெயர்கள நீங்க வந்து முதல்ல படிச்சுக்கணும். ஏன்னா நெறைய வகைகள் குடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறனால, இப்போ புற விளையாட்டுகள்னா, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இல்லையா? கண்ணாமூச்சி, நொண்டி, பச்சை குதிரை இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நம்ம கேள்விப்பட்ட பெயர்கள் தான். அப்ப அதுல இல்லாம இருக்கக்கூடியது, இப்ப சிலருக்கு வந்து கட்ட விளையாட்டுன்னு ஒண்ணு இருக்கிறது தெரியாம இருக்கலாம். அதே மாரி பிள்ளையார் பந்துன்னு ஒண்ணு இருக்கிறது தெரியாம இருக்கலாம். எண் விளையாட்டு அப்படின்னு. இது எல்லாமே புற விளையாட்டுகள் அப்படின்னு நினைவுபடுத்திக்கணும். இங்க அக விளையாட்டா, புற விளையாட்டா அப்படின்னு தான் உங்களுக்கு அதிகமா கேட்பாங்க. சில விளையாட்டுகள் விளக்கமா கேட்கப்படும். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்ததா. ஆனா இங்க அகமா, புறமா அப்படின்னு கேட்கறாங்கன்னா, நம்மளுக்கு தெரிந்த விளையாட்டுக்கள காட்டிலும் அத மட்டுமே படிக்காம, தெரியாத இது சிலருக்கு உங்கள பொறுத்து தான். உங்களுக்கு வந்து பூப்பறிக்க வருகிறோம் என்பது எனக்கு இங்க பார்த்து தான் புற விளையாட்டுன்னு தெரியும். எரிக்காய் என்பது இப்ப தான் எனக்கு வந்து புற விளையாட்டுன்னு தெரியும். அது வெளிய அவுட்டோர் கேம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து புற விளையாட்டுகள்னு சொல்றாங்க. அப்படி தெரியும்னு நெனைக்கிறீங்கன்னா,
அந்த உங்களுக்கு தெரிஞ்சதை விட்டுட்டு தெரியாத புற விளையாட்டுகள், தெரியாத அக விளையாட்டுகள் இருக்கு இல்லையா? அத நல்லா நீங்க வந்து நினைவுபடுத்திக்கணும். சரிங்களா? அப்ப இங்க வந்து எப்படி கேள்விகள் வந்து கேட்கப்படும்னா, இப்படிதான் கேட்பாங்க. இதுல அக விளையாட்டு எது? இல்லைன்னா புற விளையாட்டு எது? அப்படின்னு இப்படிதான் கேள்விகள் வந்து கேட்கப்படும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். பச்சை குதிரை, பாரி வேட்டை, இளவட்டக்கல், அதே மாரி வினா விடை சங்கிலி. இதுல வந்து எது அக விளையாட்டாக இருக்கக்கூடியது? இல்லையா? உங்களுக்கு புற விளையாட்டு இது அனைத்துமே புற விளையாட்டுக்கள்ல வரக்கூடியது. வினா விடை சங்கிலி என்பது அக விளையாட்டாக வரக்கூடியது. அப்ப அது உங்களுக்கு இது 1 தெரிஞ்சுச்சு அப்டின்னாலும் பதில் சொல்ல முடியும். இல்ல இந்த 3ம் தெரிஞ்சுச்சு அப்டின்னாலும் கூட பதில் சொல்ல முடியும். அப்ப அதுல அத்தனையுமே உங்களுக்கு எது தெரியலையோ அத வந்து முதல்ல படிங்க அப்டின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். இப்ப இது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். அப்ப தெரிஞ்சத ஒரு தடவ பார்த்துட்டு, தெரியாதது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அது என்ன இங்க குடுக்கப்பட்டிருக்கோ அந்த பெயர்கள நல்லா அது அகமா, புறமா அப்படிங்கிறத நினைவுபடுத்திக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம விளையாட்டுக்கள பொறுத்தவரைக்கும், அக விளையாட்டு, புற விளையாட்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் வகைகள்ல. இது இல்லாம, அந்த விளையாட்டு விளையாடப்படக்கூடிய களம் இருக்கு இல்லையா? எந்த பகுதியில விளையாடப்படக்கூடியது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அத பொறுத்து தான் இந்த அக விளையாட்டு, புற விளையாட்டு அப்படிங்கிறது பிரிக்கப்படுது. அது வந்து விளையாடப்படக்கூடிய இடத்த பொறுத்து. வீட்டிற்குள்ளேயே விளையாடப்படுது அப்படின்னா, அத வந்து அக விளையாட்டுன்னு சொல்லுவோம். இல்ல வெளிய விளையாடப்படுது அப்படிங்கும்போது, அத வந்து புற விளையாட்டுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த களத்தினுடைய அடிப்படையில அக விளையாட்டு, புற விளையாட்டுன்னு சொல்லலாம். இல்ல பொது தன்மையில கூட அக விளையாட்டுக்கள், புற விளையாட்டுக்கள்னு அப்படின்னு பிரிப்பாங்க. இதுவே அது விளையாடப்படக்கூடிய காலத்தினுடைய அடிப்படையில அத வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, வேனிற்கால விளையாட்டு, மழைக்கால விளையாட்டு அப்படின்னு பிரிப்பாங்க. அப்ப சில விளையாட்டுக்கள்லாம் சில காலகட்டத்துல தான் வந்து விளையாடப்படும் இல்லையா? அப்படி அது விளையாடப்படக்கூடிய காலத்த ஒட்டி, அது அந்த விளையாட்டுக்கள் வந்து பிரிக்கப்படும். இப்ப கோடை காலத்துல விளையாடப்படக்கூடிய விளையாட்டுக்கள் தான் வேனிற் கால விளையாட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வேனிற் கால விளையாட்டுக்கள்னா, இப்ப நம்மலாம் வந்து சின்ன வயசுல தாத்தா, பாட்டி வீட்டுக்குலாம் போனோம் அப்படின்னா, கண்டிப்பா பம்பரம், கண்ணாமூச்சி, கபடி அப்படிங்கிற இந்த விளையாட்டுலாம் நம்ம விளையாண்டுருப்போம் இல்லையா? அப்ப அதெல்லாம் வந்து எப்போ ஸ்கூல்ல லீவ் விடுவாங்க? ஏப்ரல், மார்ச் சாரி ஏப்ரல், மே, ஜூன் இந்த காலகட்டத்துல தான் இருக்கும். அப்ப வந்து கோடைக்காலம். இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த மாதங்கள் தான். அப்ப அது எல்லாத்தையுமே அந்த காலத்தினுடைய அடிப்படையில பிரிச்சு சொல்றாங்க. வேனிற் கால விளையாட்டுக்கள் அப்படின்னு. அதே மாரி மழைக்காலத்துல விளையாடக்கூடிய விளையாட்டுக்களாக இந்த தாயம். ஏன்னா இப்போ தாயம், பல்லாங்குழிலாம் என்ன விளையாட்டுக்களாக நம்ம பார்த்தோம்? தாயம், பல்லாங்குழிலாம் அகமா, புறமா? அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அக விளையாட்டுகள்னு பார்த்தோமா? புற விளையாட்டுகள்னு பார்த்தோமா? கரெக்ட். என்னன்னு பார்த்தோம், அக விளையாட்டுகள் தான் பார்த்தோம் இல்லையா? அப்ப மழைக்காலத்துல நம்ம வெளிய போக முடியாது. அப்ப வீட்டிற்குள்ளேயே விளையாடப்படக்கூடிய விளையாட்டுகளுக்கு உதாரணமாக இது எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லலாம். மழைக்கால விளையாட்டுகள். அப்ப வேனிற்கால விளையாட்டுகள் என்பது பெரும்பாலும் அ அகத்த விடவும் புற விளையாட்டுகளாகத்தான் இருக்கும். ஏன்னா அது வந்து கோடைக்காலம் என்பதால, அது வந்து புற விளையாட்டுகளாகத்தான் இருக்கும். அப்ப இப்படி அந்த விளையாடப்படக்கூடிய காலத்தினுடைய அடிப்படையில இத வந்து வேநீர் கால விளையாட்டுக்கள் என்றும், மழைக்கால விளையாட்டுக்கள் என்றும் பிரிக்கிறாங்க. அதே மாதிரி விளையாட்டுக்கள்ல பாடல்கள் வந்து பாடப்படுமா? பாடப்படாதா? விளையாட்டுக்கள்ல பாடல் என்பது இருக்குமா? இருக்காதா? கரெக்ட். 2மே இல்லையா? சில விளையாட்டுக்கள்ல பாடல்கள் இருக்கும். சில விளையாட்டுக்கள்ல பாடல்கள் இல்லாமலும் இருக்கும். அப்ப அந்த பாடல்களினுடைய அடிப்படையில பாடல் உள்ளவை. இப்ப கபடி, கும்மி எல்லாம் பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடிக்கிட்டே தான் வந்து விளையாடுவாங்க. அந்த விளையாட்டு அப்படிதான் இருக்கும். கபடி கபடின்னு சொல்லிட்டே தான் கபடி விளையாடுவாங்க இல்லையா? அதே மாதிரி இது எல்லாத்தையும் பாடல் உள்ளவை வகையில அடக்கலாம்.
அதே மாதிரி சில விளையாட்டுகள்ல எடுத்துக்கிட்டோம்னா அது பாடல் இல்லாத விளையாட்டுகள், பாடல் இல்லாதவையாக, இப்ப தாயம், உரியடி இது எல்லாமே பாடல் இல்லாத விளையாட்டுகளாக இருக்கக்கூடியது. அப்ப பாடல் இருக்கக்கூடிய விளையாட்டுகளும் இருக்கு, இல்லாமல் பாடாமல் அமையக்கூடிய விளையாட்டுகளும் இருக்கு. அவ பாடல் உள்ளவை, பாடல் இல்லாதவை என்ற இந்த இரண்டினுடைய அடிப்படையிலையும் நம்ம வந்து பாடல் அடிப்படையில பிரிக்கலாம். அதே மாதிரி சில விளையாட்டுகள்ல வந்து வரைபடங்கள் வரையப்படும் இல்லையா? இப்போ கபடி, தாயம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல கண்டிப்பா அந்த கட்டம் வரைஞ்சிருக்கணும். கபடியில அந்த வரி வந்து போட்டிருக்கணும் இல்லையா? அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ப வரைபடம் உள்ளவை அப்படின்னு சில விளையாட்டுகள் சொல்லப்படும். வரைபடம் இல்லாததாக இப்ப கண்ணாம்பூச்சி, ஜல்லிக்கட்டுலாம் வரைபடம்லாம் தேவை கிடையாது. அது வேற செயல்கள மையமிட்டதாக அமையக்கூடியது இல்லையா? அப்ப வரையக்கூடிய வரைபடத்தினுடைய அடிப்படையில வரைபடம் உள்ள விளையாட்டுகள், வரைபடம் இல்லாத விளையாட்டுகள் அப்படின்னு 2ஆ நம்ம வந்து பிரிக்கலாம். அதே மாதிரி அந்த திறனினுடைய அடிப்படையில உடல் திறனை மையமிட்டதாக இருக்கக்கூடிய விளையாட்டுகள். ஏன்னா இப்ப சிலம்பம், வட்டக்கல் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நல்ல உடல் வலிமை வந்து இருக்கணும். அதே மாதிரி இப்ப தாயம், ஆடுபுலி ஆட்டம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க உடல் வலிமையில தேவையில்லை. அறிவு வலிமை உங்களுக்கு வந்து இருக்கணும். அறிவுத்திறன் வந்து இருக்கணும். அப்ப அந்த திறனினுடைய அடிப்படையில உடல் திறன் கொண்ட விளையாட்டுகள், அறிவுத்திறன் கொண்ட விளையாட்டுகள், அதே மாதிரி வீர விளையாட்டுகள் அப்படின்னு திறனினுடைய அடிப்படையில நம்ம வந்து வகைப்படுத்தலாம் விளையாட்டுகள். அதே மாதிரி விளையாட்டுகள்ல கண்டிப்பா செயல்கள் வந்து இருக்கும் இல்லையா? ஓடக்கூடியது, பிடிக்கக்கூடியது, தொடுதல், ஒளிதல், தேடுதல், கண்டுபிடித்தல் அப்படின்னு செயல்களினுடைய அடிப்படையிலையும் விளையாட்டுகளை வந்து பல்வேறு வகைகளாக பிரிக்கலாம். இப்ப திருடம் போலீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த ஒரு விளையாட்டே போதும் உங்க உதாரணத்துக்கு. அதுல வந்து கண்டிப்பா திருடம் போலீஸ்னாலே நம்மளுக்கு என்ன வரும்? கண்டுபிடிக்கக்கூடிய செயல் வந்து வரும், தேடக்கூடியது வரும், ஒளியக்கூடியது வரும், அதே மாதிரி ஓடக்கூடியது, பிடிக்கக்கூடியது அப்படிங்கறதெல்லாம் வரும். அப்போ கண்ணாம்பூச்சின்னு எடுத்துட்டோம்னா அதுலயுமே வந்து இந்த தொடுதலாக இருக்கட்டும், ஒளிதலாக இருக்கட்டும் இதெல்லாம் வரும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல இத்தனை வகைகள் இருந்தாலுமே நீங்க ஏதாவது ஒரு விளையாட்ட ஞாபகம் வச்சுட்டு, இப்ப திருடன் போலீஸ்னா நம்மளுக்கு நல்ல தெரிஞ்ச விளையாட்டு தான். அப்போ அந்த விளையாட்ட வந்து நினைவு வச்சுட்டு, அப்ப அதனுடைய செயல்கள் என்னென்ன அப்படிங்கறத கூட நீங்க வந்து நினைவுபடுத்திக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி விளையாட்டுகள்ல பல்வேறு வகைகளை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு அறிஞர்கள் வந்து சொல்றாங்க. இதே மாதிரி விளையாட்டுக்களை வந்து அந்த தன்மையினுடைய அடிப்படையில இப்ப முன்னாடி நம்ம வந்து பார்த்திருப்போம் திறனுன்னு. அதே மாதிரி அதோடவே தொடர்புடையதுதான் தன்மையினுடைய அடிப்படைன்னு சொல்றாங்க. அத வந்து கொஞ்சம் மாறுபட்டு பெயர் மட்டும் மாறுபட்டு இருக்காங்க. நிலைன்னு பார்த்தோம், இங்க திறன் பார்த்தோம். இங்க தன்மையினுடைய அடிப்படையில உடல் திறன், அறிவுத்திறன், அதே மாதிரி வாய்ப்பு நிலையாக இருக்கட்டும், மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலை, அதே மாதிரி ஒரு வாய்ப்பு நிலையை தரக்கூடியது அப்படின்னு இந்த 4ம் எதன் அடிப்படையில சொல்லப்படுது? அந்த விளையாட்டினுடைய தன்மை அடிப்படையில வகைப்படுத்தப்படுது. இந்த 4 வகையுமே மானிடவியலாளர்கள் வந்து ஒரு 3 பகுப்பாக சொல்றாங்க. உடல் திறன், அறிவுத்திறன் வந்து குறிப்பிடல. மனத்தந்திர விளையாட்டுன்னு சொல்றாங்க. வாய்ப்பு நிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இப்ப தன்மை அடிப்படையில 4ஆ பிரிக்கலாம். அந்த 4யும் ஒரு சில மாறுபாடுகளோடு மானிடவியலாளர்கள், அறிஞர்கள் ஏன்னா இவங்க வந்து மனிதர்களை பத்தி ஆய்வு செய்யக்கூடியவர்கள். அப்ப அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க? ஒரு 3 வகையாக தன்மை அடிப்படையில பிரித்து குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அப்ப இப்ப கேள்விகள் வருது அப்படின்னா, எப்படி கேள்வியா கேட்கப்படும்? அந்த உதாரணங்கள் கேட்கிறத காட்டிலும், காலத்தினுடைய அடிப்படையில எப்படி பிரிக்கலாம்? இல்லைன்னா மழைக்காலம், வேனிற்காலம் இது எந்த அடிப்படையில பிரிக்கப்படுது? அதே மாரி வரைபடத்தினுடைய அடிப்படையில வரக்கூடிய வகைகள் என்ன? பாடலினுடைய அடிப்படையில இது நீங்க பாடல், வரைபடம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஏன்னா பாடல்னாலே பாடல் இருக்கிறது வரும், இல்லாதது வரும். வரைபடம்னாலே வரைபடம் உள்ளது, இல்லாதது அப்படிங்கறது வரும். குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில உதாரணங்களை வச்சு கூட நீங்க வந்து நினைவுபடுத்திக்கலாம். இந்த திறன் அடிப்படையில, இந்த செயல் அடிப்படையில அப்படிங்கறதுமே இது எதுவுமே நம்ம விடுபடாம படிக்கணும் அப்படிங்கும்போது இந்த கள்ளன் போலீஸ், கண்ணாம்பூச்சின்னு ஒரு விளையாட்டை நீங்க எடுத்துக்கிட்டு அது அப்படியே என்ன பண்ணுவாங்க? ஓடுவாங்க, தொடுவாங்க அப்படின்னு அந்த செயல்களை அது மூலமா கூட நீங்க வந்து நினைவுபடுத்திக்க முடியும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல அது எந்த அடிப்படையில அப்படிங்கறது தான் உங்களுக்கு வந்து அதிகமா வந்து கேள்வியா வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே முதல்ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா பங்கு பெறுவோரினுடைய அடிப்படையில பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய நிலைகளினுடைய அடிப்படையில நம்ம பார்த்தோம்.
அதே மாதிரி இதுல வரக்கூடிய களத்தினுடைய அடிப்படையில பார்த்தோம். அக விளையாட்டுகள், புற விளையாட்டுகள் அப்படின்னு களத்தினுடைய அடிப்படையில நம்ம பார்த்தோம். அடுத்ததாக என்ன பார்த்தோம்? காலத்தினுடைய அடிப்படையில என்ன விளையாட்டுகள் அப்படிங்கிறத காலத்தினுடைய அடிப்படையில இருக்கக்கூடிய விளையாட்டுகளை பார்த்தோம். அடுத்து பாடலினுடைய அடிப்படையில, வரைபடத்தினுடைய அடிப்படையில பார்த்தோம். திறன் அடிப்படையில சில விளையாட்டுகளை பார்த்தோம். இதே விளையாட்டுகள்ல நம்ம இன்னொரு பெயர்ல நம்ம பார்த்திருப்போம். அது என்ன? அப்படியே நினைவுபடுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். திறன் அடிப்படையில உடல் திறன், அறிவுத்திறன் அப்படிங்கிற சில விளையாட்டுகளை பார்த்தோம் இல்லையா? இதே உடல் திறன் என்பதை நம்ம வேற ஒரு அடிப்படையிலும் பார்த்திருப்போம். அது எந்த அடிப்படையில பார்த்தோம்? அந்த பெயரை மட்டும் சுருக்கமா சொன்னா போதும். முழுவதுமாக சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. கரெக்ட். என்ன பார்த்தோம்? தன்மை அடிப்படையில இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? கரெக்ட். தன்மை அடிப்படையில இருக்கக்கூடிய விளையாட்டுகள்னு பார்த்தோம். அதே மாதிரி செயல்கள் அடிப்படையில இருக்கக்கூடிய விளையாட்டுகள்னு பார்த்தோம். இப்ப இந்த தன்மை அடிப்படையில இருக்கக்கூடிய விளையாட்டுக்களை தான் மானிடவியலாளர்கள் 3 வகையாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப இதுல இந்த வாய்ப்பு நிலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்ப வாய்ப்பு நிலை அப்படிங்கிறது, இப்ப இந்த கபடி, ஜல்லிக்கட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கும் அந்த வாய்ப்பானது குடுக்கப்படும் இல்லையா? அந்த நிலையில இங்க வந்து சில விளையாட்டுகள் வந்து சொல்லப்படும். அதுதான் இங்க வந்து வாய்ப்பு நிலை அப்படிங்கிறதினுடைய அடிப்படையில குறிப்பிடுறாங்க. அப்ப இங்க அந்த எந்த வகையாகலாம் பிரிக்கப்படுதோ, அதற்கு கீழ அந்த அடிப்படைகளுக்கு கீழ என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து நினைவுபடுத்திக்கணும். சில பகுதிகளுக்கு உதாரணங்களோடு கூட நீங்க வந்து நினைவுபடுத்திக்கலாம். சரிங்களா? சரி. இப்போ இதுல இறுதியாக நம்ம எத பார்க்க போறோம்னா, அந்த விளையாடக்கூடியவங்களினுடைய வயது, அவர்களினுடைய பாலினம். இந்த அடிப்படையில விளையாட்டுக்கள ஒரு 5 வகையா பிரிக்கிறாங்க. சிறுவர் விளையாட்டுக்கள், சிறுமியர் விளையாட்டுக்கள், சிறுவர் சிறுமியர் விளையாட்டுக்கள், அதே மாரி ஆடவர் விளையாட்டு, மகளிர் விளையாட்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்ப சிறுவர் விளையாட்டுக்கள்னா, சிறுவர்கள் மட்டுமே விளையாடக்கூடிய விளையாட்டுகள். பம்பரமா இருக்கட்டும், கிழித்தட்டு, கள்ளன் போலீஸ். இப்ப முன்னாடி நம்ம பார்த்த நெறைய விளையாட்டுகள் தான் இங்க வந்து வரும். சக்கர விளையாட்டா இருக்கட்டும், சைக்கிள், உப்பு விளையாட்டு அப்படின்னு. இது அனைத்துமே சிறுவர் விளையாட்டுக்கள்ல இருக்கக்கூடியது. இப்ப இதுல நெறைய மறைந்து போன விளையாட்டுகளும் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்ப இந்த தெள்ளு, இப்ப ஆவியம்லாம் நெறைய இடங்கள்ல விளையாடுறதில்ல. ஆனா முன்னாடி நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். சிறு பருவத்துல இருக்கும்போது. அதே மாரி மந்தி ஓடுதல் அப்படிங்கிறது எல்லாமே இப்ப இல்லாத ஆனா பழங்காலத்துல வழக்குல இருந்த விளையாட்டுக்கள்லாம் இருக்கு. அந்த விளையாட்டுக்கள் உங்களுக்கு இங்க குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளையாட்டுக்கள நீங்க நினைவுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துலயுமே எல்லாத்துலயுமே நான் சொல்லக்கூடியது, என்ன பண்ணுவோம் நம்ம தெரிஞ்சத மட்டுமே பார்த்துட்டு போவோம். பம்பரம் நம்மளுக்கு தெரியும், கோழி குண்டு தெரியும். அதே மாரி இந்த சைக்கிள் விளையாட்டு, அதே மாரி ஐஸ் பால் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவோம்? அத மட்டுமே படிச்சுட்டு, தெரியாத அப்படியே விட்டுட்டு போயிருவோம். அவ்வளோதான் சிறுவர் விளையாட்டுன்னு. ஆனா இங்க அப்படி இல்ல. தெரிஞ்சத ஒரு தடவ மட்டும் பார்த்துட்டு, தெரியாதது என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து கவனம் கொடுத்து படிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு எந்த விளையாட்டு புதுசா இருக்கோ, இங்க தான் கேள்விப்படுறீங்களோ, அத வந்து நினைவுபடுத்திக்கணும். இதே வந்து சிறுமியர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுன்னு பார்த்தோம்னா, பூப்பறிக்க வருகிறோமா இருக்கட்டும், ஒரு பத்தி, இருபத்தி, கரகர வண்டி, அதே மாரி பூ சொல்லி விளையாட்டு அப்படிங்கிற இது அனைத்துமே சிறுமியர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. இப்படி சிறுவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு என்றும், சிறுமியர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு என்றும் தனித்தனியா பிரிச்சு குறிப்பிடுறாங்க. இதுல 2 பேருமே இணைந்து சிறுவர்கள், சிறுமியர்கள் 2 பேருமே இணைந்து விளையாடக்கூடிய விளையாட்டுக்களாக எதையெல்லாம் சொல்லலாம்னா, நொண்டி, நிலாப்பூச்சி, அதே மாதிரி கிறுகிறு மாம்பழம், கண்ணாமூச்சி, யாருக்கு வேட்டை அப்படிங்கிற இது எல்லாம் இந்த விளையாட்டுகள் அனைத்துமே எதை மையமிட்டதாக அமையக்கூடியது? சிறுவர், சிறுமியர்கள் 2 பேருமே சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டு தான். இத வந்து அ சிறுமியர்கள் மட்டும் தான் விளையாடுவாங்க, சிறுவர்கள் மட்டும் தான் விளையாடுவாங்கன்னு கிடையாது. 2 பேருமே இந்த விளையாட்டுக்கள வந்து விளையாடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய விளையாட்டுக்கள சிறுவர், சிறுமியர் விளையாட்டுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுவே அதற்கு அடுத்த நிலையாக கொஞ்சம் வயது முதிர்ந்த மகளிர், ஆடவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள்னு பார்த்தோம்னா, பல்லாங்குழி, தட்டாங்கல்,
தாயம், இது எல்லாமே மகளிருக்குரிய விளையாட்டு. தாயம் என்பது ஆண்களும் விளையாடுவாங்கத்தான். ஆனா அது மகளிருக்குரிய விளையாட்டாகத்தான் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆடவர் விளையாட்டுக்கள் என்று பார்த்துட்டோம்னா சடுகுடுவாக இருக்கட்டும், சேவல் கட்டு, எருது கட்டு, உரியடி, 15ஆம் புலி அப்படிங்கிற இது அனைத்துமே ஆடவர்கள் விளையாடக்கூடிய, ஆண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுக்களாக அமையக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது எல்லாமே எதனுடைய அடிப்படையில பிரிச்சிருக்காங்க? அவர்களினுடைய வயது. சிறுவர், சிறுமியர், மகளிர், ஆடவருங்கும் போது அவர்களினுடைய வயது அடிப்படையிலையும், அந்த எந்த பாலினத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதினுடைய அடிப்படையிலையும் 5 வகையா பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல அந்த உதாரணங்கள்ல இருந்து கேள்விகள் வந்து கேட்கப்படலாம். மகளிர் விளையாட்டு எது? ஆடவர் விளையாட்டு, சிறுவர், சிறுமியர் சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள் அப்படின்னு கூட கேள்விகள் வந்து வரலாம். சரிங்களா? இப்ப இந்த விளையாட்டுக்கள்ல இப்ப சிறுவர், சிறுமியர் விளையாட்டுகள் பார்த்தோம்னா, போல செய்தல் என்ற கொள்கைய அடிப்படையாக கொண்டதுதான் இந்த சிறுவர், சிறுமியர் விளையாட்டு என்பது. இப்ப போல செய்தல் அப்படின்னாலே என்ன? ஒருத்தர் செய்யறது மாதிரியே செய்யக்கூடியது. அப்போ ஒன்று போலவே இன்னொன்று நடைபெறக்கூடியதுதான். அப்ப இந்த போல செய்தல் என்ற இந்த கொள்கைய அடிப்படையாக கொண்டதான் இந்த சிறுவர், சிறுமியர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. அப்போ ஒரு 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 சின்ன பையன் ஒரு விளையாட்டு விளையாடுறான்னா, அத பார்த்து தான் இன்னொரு பையன் அந்த விளையாட்ட விளையாடணுங்கிற எண்ணம் அவனுக்கு வந்து வரும் இல்லையா? அதனால தான் இந்த சிறுவர், சிறுமியர் விளையாட்டுக்கள் எல்லாமே போல செய்தலை அடிப்படையாக கொண்டது என்பத வந்து சொல்லப்படுது. இது எல்லாமே காலம் காலமாக மரபு வழியாக பாதுகாக்கப்பட்டு வரக்கூடியது. இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது. கண்ணாமூச்சி, நொண்டி எல்லாமே. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோட தாத்தா, பாட்டி, அ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே காலங்காலமா அவங்க வந்து விளையாண்டுட்டு வரக்கூடியதுதான் இல்லையா? அதுதான் அது வழியா வந்து தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ! இப்படி ஒரு விளையாட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சு தான் நம்ம வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப இது எல்லாமே மரபு வழியாக வரக்கூடியது, பாதுகாக்கப்படக்கூடிய விளையாட்டுக்களாக அமையக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுல இந்த சிறுவர், சிறுமியர் விளையாட்டுக்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த விளையாட்டுக்கள் அதிகமா உடல் திறன், மனமகிழ்ச்சி தரக்கூடிய விளையாட்டுக்கள்ல தான் சிறுவர், சிறுமியர்கள் வந்து ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, நெறைய வந்து ஓடி ஆடி விளையாடுற மாரி இருக்கும். அப்ப அது வந்து உடல் திறன மையமிட்டதாக இருக்கும். நெறைய வந்து மனமகிழ்ச்சிய தரக்கூடியதாக இருக்கும். ஒரு 10 பேத்து கூட சேர்ந்து கண்ணாம்பூச்சி, நொண்டி எல்லாம் விளையாடுறாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே பேசி, சிரிச்சு அப்படிங்கும்போது அது கண்டிப்பா மனமகிழ்ச்சிய தரும் இல்லையா? அப்போ சிறுவர், சிறுமியர் வந்து இந்த அ உடல் திறன், மனமகிழ்ச்சிய தரக்கூடிய விளையாட்டுக்கள்ல தான் அதிகமா வந்து ஈடுபட கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சிறுவர்கள காட்டிலுமே இந்த உடல் திறன், மனமகிழ்ச்சிய தரக்கூடிய விளையாட்டுக்கள்ல சிறுவர்கள காட்டிலுமே சிறுமியர்கள் தான் வந்து இப்படி இந்த நிலைகள்ல இருக்கக்கூடிய விளையாட்டுக்கள்ல அதிகமா வந்து ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது அறிஞர்களினுடைய கருத்தாக வந்து இருக்கு. அப்ப சிறுவர்கள் எந்த மாரி இருக்கக்கூடிய விளையாட்டுகள்ல அதிகமா ஈடுபடுவாங்க? போட்டி விளையாட்டுகள்லயும், ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய விளையாட்டுகள்லயும் அதி அ ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்மளுடைய வீர விளையாட்டுக்கள கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்ப அந்த வீர விளையாட்டுக்கள் இப்போ மஞ்சு விரட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஜல்லிக்கட்டெல்லாம் எடுத்துட்டோம்னா, அது எல்லாமே எது இளவட்டங்கள் இது எல்லாமே எத வெளிப்படுத்தக்கூடியது? அவங்களுடைய வீரத்த சிலம்பமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு போட்டி மனப்பான்மையில வெற்றி, தோல்வி அப்படின்னு எடுக்கும்போது, போட்டி மனப்பான்மையில இருக்கக்கூடியதாக இருக்கும். தீவிரமாக கூடியதாக இருக்கும். இப்ப கண்ணாம்பூச்சியும், அதே கண்ணாம்பூச்சியும் இல்ல நம்ம சிலம்பாட்டத்தையும் ஒண்ணுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது அது 2மே விளையாட்டுகளாக இருந்தாலுமே மாறுபட்ட தன்மை கொண்டது. அப்ப அததான் என்ன சொல்றாங்க, சிறுமியர்கள் விளையாடக்கூடியது எல்லாமே பெரும்பாலும் உடல் திறன் சார்ந்தும், மனமகிழ்ச்சி சார்ந்தும் இருக்கும். சிறுவர்கள் விளையாடக்கூடியது எல்லாமே போட்டி விளையாட்டுகளாகவும், தீவிரமான விளையாட்டுகளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சிறுமியர்கள் விளையாடக்கூடியது எல்லாமே இப்படியெல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்காது. ரொம்ப மென்மையான விளையாட்டுக்கள். இப்ப நொண்டியா இருக்கட்டும், தாயமா இருக்கட்டும், இப்படியெல்லாம் ரொம்ப மென்மையான விளையாட்டுக்களாக இருக்கும். சிறுமியர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு, மகளிர் விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள் அனைத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இத பொதுவா ஒரு கருத்தோட சொல்றாங்கன்னா, ஆடவர் விளையாட்டானது அறிவுத்திறன் சார்ந்தது என்றும், மகளிர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டானது முன்பே நம்ம பார்த்த மாதிரி மனமகிழ்ச்சி, பொழுதுபோக்கு சார்ந்தது என்பதும் மானிடவியலாளர்களினுடைய பொது கருத்தாக விளங்குது அப்படின்னு சொல்லலாம். இப்ப அறிவுத்திறன் சார்ந்ததாக இருக்கக்கூடியது ஆடவர் விளையாட்டுகள் என்றும், அதே மாதிரி அ இந்த பொழுதுபோக்கு சார்ந்தது, மனமகிழ்ச்சி சார்ந்ததாக விளங்கக்கூடியது மகளிரினுடைய விளையாட்டுக்கள் என்பதும் மானிடவியலாளர்களினுடைய கருத்துக்களாக விளங்கக்கூடியது.
இதுல இந்த விளையாட்டுகள் என்பது குழந்தைகளினுடைய பருவத்திற்கு ஏற்ப மாறுபடும். ஒரு குழந்தை 5 வயசு இருக்கும்போது ஒரு விளையாட்டை விளையாடுச்சுன்னா, அந்த குழந்தை ஒரு 15 வயசு, 13 வயசுலயே அதே விளையாட்டை விளையாடணுங்கிறது கிடையாது. வயதுக்கு ஏற்ப, அந்த பருவத்துக்கு ஏற்ப அது வந்து மாறுபடும் இல்லையா? அப்ப இந்த விளையாட்டுக்கள் என்பது பருவத்திற்கு ஏற்ப மாறுபடக்கூடியவை அப்படின்னு சொல்லலாம். இப்ப இது எல்லாமே உங்களுக்கு நம்ம முன்பு பார்த்த அந்த தன்மைகள் பார்த்திருக்கோம் இல்லையா? அதோட இது கூட இணைந்து உங்களுக்கு கேள்வியா கேட்கப்படலாம். குறிப்புகள்ல, விளையாட்டுகளினுடைய குறிப்புகள்ல இது கூட உங்களுக்கு வந்து கேள்வியா கேட்கப்படலாம். இப்ப இந்த விளையாட்டு என்பது குழந்தையினுடைய முழு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த அ குழந்தை என்பது ஒரே இடத்துல அப்படியே இருக்கு அப்படிங்கும்போது, அ அது ஒரு முழுமையான வளர்ச்சியா பார்க்கப்படாது இல்லையா? அங்க இங்க ஓடி ஆடி விளையாண்டா தான் கீழ விழும், அடிபடும், எந்திரிக்கும். அது எல்லாமே அதுக்கு அப்பதான் வந்து தெரிய வரும். அப்ப அந்த குழந்தையினுடைய ஒரு வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணியாக இந்த விளையாட்டானது அமையுது என்று அதன் அடிப்படையில தான் சொல்றாங்க. அப்ப அந்த விளையாட்டின் வெளியே புலப்பயிற்சி இயற்கையாகவே நிகழ்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. புலப்பயிற்சி அப்படிங்கிறது என்ன? நல்ல கால்கள் செயல்படக்கூடியதா இருக்கட்டும், கைகள் செயல்படக்கூடியதா இருக்கட்டும், நல்ல பார்வை தெரியறதா இருக்கட்டும். இது எல்லாமே நம்ம தனியா வந்து பயிற்சி எடுக்கணுங்கிறது கிடையாது. அந்த விளையாட்ட விளையாடும் போதே, இப்போ கண்ணாமூச்சிங்கும்போது சுத்தி முத்தி நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? அ கண்ணாம்பூச்சி அப்படிங்கும்போது, எங்க நம்ம வந்து சரியா ஒளிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நொண்டிங்கும்போது கால்ல வந்து நம்ம நொண்டி தான் அத வந்து விளையாடுவோம். அப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காரணம் இருக்கு. அது வந்து நம்மளுடைய உடல வந்து வலிமையாக்கக்கூடியது தான். அதனால தான் முதல்ல என்ன சொன்னாங்க? முழு வளர்ச்சிக்கும் இது வந்து முக்கியமாக இன்றியமையாததாக இருக்கு. புலப்பயிற்சிக்கும் புலன்களுக்கு நம்ம வந்து பயிற்சி அளிக்கிறதுக்கும் இது வந்து இயற்கையாகவே அதுக்கு தனியா நம்ம வந்து பயிற்சி குடுக்கணுங்கிறது கிடையாது. இந்த விளையாட்டுக்கள விளையாண்டாலே நம்மளுக்கு வந்து அது சார்ந்த இயற்கையாகவே அது வந்து நிகழ்ந்துரும் அப்படிங்கிறது இதன் மூலமா சொல்லப்படுது. அதே மாதிரி படைப்பு செயல்களின் சிறந்த வெளிப்பாடு தான் விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு படைப்பு செயல்களின் சிறந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது என்ன? ஒரு உருவாக்கத்தினுடைய வெளிப்பாடாகத்தான். ஏன்னா, இப்ப கண்ணாம்பூச்சி அப்படின்னு எடுத்துட்டோம், இல்ல தாயம்னு எடுத்துட்டோம்னாலுமே, யாரோ ஒருத்தவங்க வந்து உருவாக்கியிருப்பாங்க இல்லையா? அந்த படைப்பு செயலாக இருக்கக்கூடியது தான் இல்லையா? அது நம்மள வந்து யோசிக்க வைக்குது. இத இப்படி நகர்த்தணும், இத இப்படி கொண்டு போணும் அப்படின்னு. அப்ப அது அந்த செயல்களினுடைய வெளிப்பாடுகளாகத்தான் இந்த விளையாட்டுக்களானது இருக்கு. அப்ப குழந்தைகளினுடைய இயல்பூக்கங்கள் விளையாட்டில் வெளிப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இயல்பூக்கங்கள் என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செயல்திறன் தான். உன்ன பத்தி யோசிக்கக்கூடிய அந்த செயல்திறனை மையமிட்டு தான் இங்க வந்து குறிப்பிடுறாங்க. ஒரு விளையாட்ட எப்படி நம்ம அதுல வந்து செயல்படணும், எப்படி அதுல வந்து ஈடுபட்டு விளையாடணும் அப்படிங்கிறதெல்லாமே இணைந்தது தான் விளையாட்டு இல்லையா? அப்ப அந்த விளையாட்டுல இணையும் போதே, இப்ப திருடன் போலீஸ் எல்லாம் விளையாடுறாங்கங்கும்போது, அ அதோடவே இணைந்து இப்படி நம்ம போய் மறைஞ்சுக்கணும், இப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அதோடவே இணைந்து அவங்களுக்கு வரக்கூடியது. அப்ப அந்த குழந்தையினுடைய அந்த இயல்பு தன்மைகள் எல்லாமே அதுல வந்து வெளிப்படும் அப்படிங்கிறத தான் இங்க குறிப்பிடுறாங்க. அடுத்து எ கட இறுதியாக ஒரு குழந்தை பல்வேறு குழந்தைகளோடு இணைந்து அப்படிங்கும்போது, அதுக்கு ஒரு சமூகமயமாக்கக்கூடிய பண்பு வந்து வரும். அது மட்டும் இல்லாம, அந்த சமூகத்தினுடைய ஒழுகலாறுகளாக இருக்கட்டும், அது கூட ஒன்றிணைந்து போகக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், கட்டுப்பாட்டு உணர்வாக இருக்கட்டும், ஒற்றுமையாக இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கட்டும், தலைமை பண்பாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த குழந்தைக்கு வளர்ந்து இந்த அனைத்து காரணிகள்லயுமே அது சிறந்த ஒன்றாக திகழுது அப்படின்னா, அதுக்கு இந்த விளையாட்டானது முக்கிய காரணமா இருக்கும். அப்ப இது இந்த அனைத்து கூறுகளுமே விளையாட்டுனால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியவை அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இப்ப நம்ம பார்த்த இந்த இயல்புகள் அனைத்துமே இப்ப முன்னாடி நம்ம பார்த்த இந்த வயது, பாலின அடிப்படையில வரக்கூடிய விளையாட்டுகளினுடைய அடிப்படையில தான். சிறுமியர் விளையாட்டு, ஆடவர், மகளிர் விளையாட்டோட குறிப்பு சார்ந்தது தான். இது இந்த மாதிரி மட்டும் இல்லாம பொதுவாக விளையாட்டுகளினுடைய தன்மைகள், இயல்புகள் இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில கூட கேள்விகள் வந்து கேட்கப்படலாம். சரி. இப்ப நம்ம வகைகள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். வகைகள் எல்லாருக்கும் இதுவரைக்கும் பார்த்த வகைகள், குறிப்புகள் எப்படி படிக்கணும், என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெளிவா இருக்குங்களா? அப்படி சொல்லுங்க பார்க்கலாம்.
ஓகே. சரி, இப்ப நம்ம வகைகள்லாம் பார்த்தோம் இல்லையா? உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சத காட்டிலும் தெரியாத வந்து படிங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா? அதன் அடிப்படையில கூட நீங்க இந்த உதாரணங்கள்லாம் வந்து பார்க்கலாம். முதல்ல என்னென்ன வகை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த விளையாட்டுக்கள வந்து பாருங்க. இது எல்லாமே படிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும். இங்க நம்ம வந்து எந்த விதிகளோ, நூற்பாக்களோ எதுவும் நம்ம வந்து படிக்க போறது கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விளையாட்டுக்கள், தெரியாத சில பெயர்கள மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படிங்கிறனால. அப்ப இந்த விளையாட்டுக்கள்ல இருந்து எப்படியெல்லாம் கேள்விகள் வரலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து சொல்ல முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. இப்ப இவற்றுள் மகளிர் விளையாட்டுகளுள் சேராதது எது? பல்லாங்குழி, தாயம், உரியடி, தட்டாங்கல். அப்ப 3 மகளிர் விளையாட்டுக்கள்ல வரும். 1 மட்டும் அதுல வராதது. எந்த விளையாட்டு? உரியடி என்பதுதான் இல்லையா? அப்ப உரியடி என்பது யாருக்குரிய விளையாட்டாக வரும்? ஆடவர்களுக்குரிய விளையாட்டாக வரும். இப்படி உங்களுக்கு அந்த விளையாட்டினுடைய வகைய குடுத்து, சில உதாரணங்கள குடுத்து உங்களுக்கு கேள்வியா வந்து வரலாம். இல்லைன்னா, அந்த விளையாடப்படக்கூடிய அந்த தன்மைய குடுத்து என்ன விளையாட்டு? அப்படின்னு சில விளையாட்டுக்கள்ல வந்து கேட்கப்படலாம். அது ரொம்பயுமே எளிமையா நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்ப உதாரணத்துக்கு, சிறுவர், சிறுமியர் இணைந்து கண்ணை மூடிக்கொண்டு விளையாடக்கூடிய விளையாட்டு எது? கண்ண மூடிட்டு எந்த விளையாட்டு விளையாடுவோம்? பட்டமிடுதல், உரியடி, கண்ணாம்பூச்சி, பச்சை குதிரை. எந்த விளையாட்டு விளையாடுவோம்? அப்படியே குறிப்பிடுங்க பார்க்கலாம். நீங்க ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷன்ல இருந்து கூட யோசிச்சு பதில் சொல்லலாம். ரொம்ப எளிமையான கேள்வி தான் இல்லையா? கண்ணாமூச்சி அப்படிங்கிறதுல தான் கண்ண கட்டிட்டு வந்து தேடுவாங்க. விளையாடக்கூடிய விளையாட்டு வந்து கண்ணாமூச்சி என்பதுதான். இதுவே ஒரு கால மட்டுமே பயன்படுத்தி ஆடக்கூடிய ஆட்டம் எது? பம்பரமா, நொண்டியா, குண்டா, இல்ல கல்லன் போலீஸா? எந்த விளையாட்டுல ஒரு கால மட்டுமே பயன்படுத்தி விளையாடுவாங்க? நொண்டியில தான் வந்து பேர்லயே இருக்கு. ஒரு கால மட்டும் பயன்படுத்தி நொண்டி நொண்டி போயி, அந்த எந்த சில்ல போடுறாங்களோ, அதுல வந்து கால் வைக்கணும் இல்லையா? அப்போ ஒரு கால மட்டுமே பயன்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டாக நொண்டிய வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சாட்டை எனப்படும் கயிற்றால் ஆடப்படுவது எது? பம்பரமா, மட்போரா, கிட்டிப்புல்லா, தாயமா? எந்த விளையாட்டுல சாட்டை ரொம்ப முக்கியமா இருக்கும்? பம்பரம் தான் இல்லையா? பம்பரத்துல தான் வந்து அ சாட்டைய கட்டி, அத அந்த வட்டத்துக்குள்ள வந்து அடிப்பாங்க இல்லையா? ஏற்கனவே இருக்கக்கூடிய பம்பரத்தோட. இப்படி ரொம்ப எளிமையா கேள்வி வருது அப்படின்னா, இப்படி சில விளையாட்டுகள் நம்மளுக்கு தெரிஞ்ச விளையாட்டுகளினுடைய தன்மைய குடுத்து கேட்கலாம். இப்படி வந்து சில விளையாட்டுகளுக்கு வந்து வரலாம். ஆனா, இது வரதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு தான். அப்படி இல்லாம அ பிற விளையாட்டுக்கள்ல இருந்து கேள்விகள் வருதுன்னா, அதுல எந்தெந்த விளையாட்டுக்கள்ல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அத தான் நம்ம வந்து அடுத்து பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப எளிமையா, இப்ப சாட்டனாலே நம்மளுக்கு பம்பரம் தான் வரும். கண்ண மூடிட்டு விளையாடுறதுனாலே கண்ணாம்பூச்சி தான் வரும் இல்லையா? இந்த மாதிரி ரொம்ப எளிமையா இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நேரடியா சொல்லிற முடியும். குழந்தைகிட்ட கேட்டா கூட அந்த குழந்தை கூட சொல்லிரும். ரொம்ப எளிமையான கேள்வியாக இருக்கக்கூடியதான். ஆனா இதுல இருந்து கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இல்லன்னே நம்ம சொல்லலாம். ஆனா ரொம்ப குறைவு தான். அது இல்லாம வருதுன்னா, விளையாட்டுக்கள மையமிட்டு வருதுன்னா, ஒரு சில விளையாட்டுக்கள்ல அதனுடைய குறிப்புகள் மிக முக்கியமானதாக இருக்கும். அதனுடைய வேறு பெயர்கள மையமிட்டு கூட கேட்பாங்க. அப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய விளையாட்டுகளும், அத பற்றின குறிப்புகளும் தான் அடுத்ததா நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்ப இதுல முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது சிலம்பம். சிலம்பாட்டம். அ சிலம் சிலம்பம்னு சொல்லலாம். சிலம்பாட்டம் அப்படின்னும் சொல்லலாம். இது ஒரு வீர விளையாட்டுக்களாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விளையாட்டு தான். சிலம்பம் என்பது. சிலம்பு என்றாலே ஒலித்தல் என்பதுதான் பொருள். சிலம்பு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஒலித்தல் என்பதுதான் பொருள். அப்ப சிலம்பத்துல எத்தன பேர் இருப்பாங்க? ஒருத்தர் மட்டும் இருந்தா விளையாட முடியாது இல்லையா? நிச்சயமா இருவர் வந்து இருப்பாங்க. அப்ப இதுல 2 பேரும் கம்பு முக்கியமா இருக்கும்.
அப்ப அந்த கம்பை வச்சு அடிச்சு ஒலி எழுப்பி விளையாடக்கூடிய விளையாட்டு தான் சிலம்பம். அது பார்க்கக்கூடியவங்களுக்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டா இருக்கும். ஏன்னா அந்த கம்பை வச்சு அப்படியே சுத்தி சுத்தி ஆடுவாங்க. எதிர்ப்புறத்துல இருக்கக்கூடியவங்க தங்களை வந்து தாக்க வராங்க அப்படின்னா அதை வந்து தடுத்து நிறுத்துவாங்க. அப்படிங்கும்போது அதுக்கும் அறிவுத்திறன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப அந்த கண்டோர் பார்க்கக்கூடியவங்க வியக்கக்கூடிய ஒரு களி விளையாட்டாக இருக்கக்கூடியதாக நம்ம வந்து சிலம்பத்தை வந்து சொல்லலாம். இது ஒரு தற்காப்பு விளையாட்டாகவும் வந்து பார்க்கப்படும் சிலம்பம் என்பது. இந்த சிலம்பம் அப்படின்னு சிலம்பத்துல வல்லுநர்களாக கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க என்னென்ன தன்மை உடையவர்களாக இருக்கணும்னா, முதல்ல அவங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. அஞ்சாமை என்பது வந்து இருக்கணும். பய உணர்வு இருக்கக்கூடாது. அதே மாரி வீரம் இருக்கணும். நுட்பம், அறிவு நுட்பமானது இருக்கணும். ஏன்னா எப்படி வேணாலும் அந்த கம்ப வச்சு தாக்க வரலாம். அத வந்து அந்த நொடியில யோசிச்சு வந்து அத வந்து மறுக்கணும் இல்லையா? அதே மாரி கவனமா வந்து இருக்கணும். துரிதமா வந்து இருக்கணும். உடனே வந்து செயல்பட கூடியதாக இருக்கணும். யோசிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு செயல்பட்டாங்கன்னா, அவங்களுக்கு தான் உடம்புல எங்கேயாச்சும் அடிபடும். இப்ப இந்த அஞ்சாமை, வீரம், நுட்பம், கவனம், துரிதம் என்ற இந்த தன்மைகள் உடையவர்கள் இந்த எல்லா தன்மைகளும் யாருக்கு இருக்கோ அவங்க தான் சிறந்த கலைஞராக சிறந்த சிலம்பு கலைஞராக ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சிலம்பத்துல இந்த கம்பு பயன்படுத்தப்படுது இல்லையா? அதுக்கு பதிலாக சில இடங்கள்ல சுருள்வாள் பயன்படுத்துவாங்க. அதே மாரி பந்துக்கோல் அப்படிங்கிற ஒரு கோல் வந்து பயன்படுத்துவாங்க. எரிக்கழி அப்படிங்கிற இந்த கருவிகளும் ஒரு காலகட்டத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இப்போ அதிகப்படியா சிலம்பம் என்றாலே கம்புகள் தான் வந்து பயன்படுத்தப்படுது. ஆனா இந்த கருவிகளும் முற்காலங்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஒன்றாக வந்து இருக்கு. இந்த சிலம்பத்தினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா, கம்பு விளையாட்டு, நெற்றி பொட்டு கம்பு விளையாட்டு, உயில் சிலம்பு அப்படிங்கிற இது அனைத்துமே இந்த சிலம்பத்தினுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம வேறு சில மொழிகள்லுமே இந்த சிலம்பாட்டமானது இடம்பெறும். இப்ப குஜராத்தில பார்த்தீங்கன்னா, அ கல்லாக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. லாட்டி அப்படின்னு மராட்டிய மொழியில குறிப்பிடுவாங்க. லாடிக்கீலா அப்படின்னு வங்க மொழியில குறிப்பிடுவாங்க. தெலுங்குல கரடி ஆட்டமும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. மலையாளத்துல நெடுவடி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அப்ப இது அனைத்தும் மிக மிக முக்கியமானது. சரிங்களா? கவனமா கவனிக்கணும். முக்கியம் கிடையாது. மிக மிக முக்கியம். ஏன்னா போன தேர்வுல இத கேட்டிருந்தாங்க. மலையாளத்துல சிலம்பமானது எந்த பெயர்ல அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப இந்த கண்ணாமூச்சி இருக்கட்டும், பம்பரமா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விளையாட்டுகள். எளிமையாக இருக்கக்கூடிய விளையாட்டுகள் தான். ஆனா சில விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா, இப்படி வேறு பெயர்கள் இருக்கும். பிற கருவிகள், அதற்கு என்னென்ன தன்மை உடையவர்கள்லாம் அதுல வந்து பயன்படுத்தலாம். அந்த சொல்லினுடைய பொருள் என்ன? அது எப்படிப்பட்ட விளையாட்டாக பார்க்கப்படும் அப்படின்னு, இந்த குறிப்புகள்லாம் இருக்கு இல்லையா? இதுல இருந்தெல்லாம் கேள்விகள் அதிகப்படியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கவனமா வந்து இந்த மாரி இருக்கக்கூடிய பகுதிகள கவனமா வந்து படிக்கணும். இந்த பகுதிய படிக்காம விட்டுறக்கூடாது. இந்த பெயர்கள வந்து மாத்திறக்கூடாது. குஜராத்தில எப்படி சொல்றாங்க? வங்க மொழியில எப்படி சொல்லப்படுது? தெலுங்குல எப்படி சொல்லப்படுது? அப்படிங்கிறதையும் கவனமா வந்து பார்த்திருக்கணும். சரிங்களா? இப்ப இப்படிப்பட்ட பகுதிகள்ல இருந்து கேள்விகள் வரதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? சிலம்பம்னா என்ன? அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததா மஞ்சு விரட்டு என்பது. மஞ்சு விரட்டு அப்படின்னாலே மஞ்சு விரட்டு என்றாலே அதனுடைய வேறு பெயர்களாக எத சொல்லலாம்? ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு, மாடுபிடி, காளைப்போர், மஞ்சு விரட்டி, மஞ்சு விரட்டு அப்படிங்கிற இது அனைத்துமே மஞ்சு விரட்டினுடைய வேறு பெயர்கள் தான் இல்லையா? நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா, கலித்தொகையில இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிற சொல்லாடல நம்ம வந்து பார்க்க முடியும். ஏறு தழுவுதல் அப்படிங்கிற இந்த சொல்ல சங்க இலக்கியங்கள்ல அதிகமா கலித்தொகையில நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கக்கூடியது. இப்ப மஞ்சு விரட்டு அப்படின்னாலே இதுவுமே எப் எந்த நிலையாக பார்க்கப்படக்கூடியது? இது ஒரு வீர விளையாட்டா? இல்ல பொழுதுபோக்கு விளையாட்டா? அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். வீர விளையாட்டுனா 1ன்னு சொல்லுங்க. பொழுதுபோக்கு விளையாட்டுனா 2ன்னு குறிப்பிடுங்க.
கண்டிப்பா இது ஒரு வீர விளையாட்டு தான் இல்லையா? பொழுதுபோக்கு விளையாட்டெல்லாம் கிடையாது. இது வந்து வீர விளையாட்டு. ஏன்னா வீரம் அப்படிங்கிறது தான் இங்க அடிப்படையா பார்க்கப்படுது. அப்ப அந்த சல்லி அப்படிங்கிறது மாட்டோட கழுத்துல அந்த கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வளையத்த தான் சொல்லுவாங்க. அத அத பிடிச்சு அந்த காளைய யார் அடக்குறாங்களோ, அவங்க தான் வந்து வெற்றியாளர்களாக வந்து அறிவிக்கப்படுவாங்க இல்லையா? இதுதான் இந்த விளையாட்டினுடைய அ ஒரு விளையாட்டினுடைய பாங்காகவே அமையக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய இடத்தை என்னன்னு சொல்லுவாங்க? வாடிவாசல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இல்லையா? அப்ப கேள்விகள் வருதுன்னா எப்படிலாம் கேட்கலாம்னா, பெரும்பான்மையும் அந்த அந்த வேறு பெயர்களினுடைய அடிப்படையில தான் நெறைய இடங்கள்ல கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த வேறு பெயர்கள், இல்ல இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? வாடிவாசலா இருக்கட்டும், இல்ல கலித்தொகையில அதிகமா இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிற சொல்ல பார்க்க முடியுது அப்படிங்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் கேள்வியா வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரொம்ப எளிமையா நேரடியா கேட்கறாங்க அப்படின்னா கூட, இப்படிதான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கே கூட, அ முன்னாடி நம்ம பார்த்த அந்த கண்ணாம்பூச்சி, பம்பரம்லாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவுன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அப்படி வந்தாலுமே அது நம்ம எளிமையா சொல்லிற முடியும். ஆனா இப்படி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் நம்ம ஒரு தடவ படிச்சிருக்கணும், நினைவுபடுத்திக்கணும். அப்படிதான் வந்து சொல்ல முடியும். அதனால இந்த பகுதிகள்லாம் நீங்க நல்லா வந்து படிச்சிருக்கணும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா, மஞ்சு விரட்டு பார்த்தோம். அடுத்ததாக மிருகப்போர். மிருகப்போர்னா என்ன? மிருகங்களையோ, பறவைகளையோ ஒண்ணோடு ஒண்ணு சண்டை போட வைக்கக்கூடியதான். அந்த போரிட வைக்கக்கூடிய விளையாட்ட தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? மிருகப்போர் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா வந்து சேவல் கட்டா இருக்கட்டும். அதாவது சேவல்கள வந்து ஒண்ணோட ஒண்ணு வந்து சண்டை போட வைப்பாங்க இல்லையா? அததான் வந்து சேவல் கட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆட்டுக்கிடாய் அ போராக இருக்கட்டும். ஆட்டுக்கிடாய் போரெல்லாம் நம்ம நெறைய அ ச பழங்கால இலக்கியங்கள்ல கூட நம்ம பார்க்க முடியும். ஆட்டையும் மோத விட்டுருப்பாங்க. அதே மாரி ரேக்லா ரேஸ் அப்படிங்கிறது மாட்டு மாட்டு வண்டிகளுக்கு இடையே நடத்தப்படக்கூடிய போர் தான். அப்ப இது எல்லாத்துலயுமே எது முக்கியமா இருக்கு? மிருகங்களோ, பறவைகளோ தான் முக்கியமா இருக்கு இல்லையா? அப்ப அந்த மிருகங்களையோ, பறவைகளையோ ஒன்றோடு ஒன்று போரிட வைக்கக்கூடிய விளையாட்ட தான் ஒரே பொதுவாக என்னன்னு சொல்றாங்க? மிருகப்போர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உதாரணமாக இது அனைத்தையுமே நம்ம வந்து குறிப்பிடலாம். மிருகப்போருக்கு உதாரணமாக இது அனைத்தையுமே வந்து குறிப்பிடலாம். சரிங்களா? சரி. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மற்போர் என்பது ஒரு தொன்மையான விளையாட்டாக இருக்கக்கூடியது. மல் என்றாலே வலிமை என்பதுதான் பொருள். அப்போ தன்னுடைய வலிமைய வெளிப்படுத்த போரிடக்கூடிய விளையாட்டு தான் மற்போர் அப்படின்னு சொல்லலாம். இத விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பயிற்சி தேவை. ஏன்னா ஒருத்தவங்கள வீழ்த்தணும். தன்னுடைய வலிமையால ஒருத்தவங்கள வந்து வீழ்த்தணும் அப்படிங்கும்போது எந்த ஒரு உடல் வலிமையும் இல்லாம, ஒரு பயிற்சியும் இல்லாம ஈடுபடுறாங்கன்னா, அவங்களால வந்து முடியாது இல்லையா? அப்ப இந்த மற்போர பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக பயிற்சி என்பது அதனால தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல எது முக்கியமானது? இது ஒரு தொன்மையான விளையாட்டு என்பது வலிமையை வெளிப்படுத்த. பெயர்லயே அதனால தான் என்னன்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு? மற்போர், வலிமை அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கிட்டிப்புள் என்பது சிறுவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு தான். கிட்டிப்புள் என்பது சிறுவர் விளையாட்டுல நம்ம வந்து பார்த்திருப்போம். இந்த சிறுவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுல வந்து ஒரு பெரிய குச்சி இருக்கும். அந்த நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நீண்டு இருக்கக்கூடிய ஒரு நீட்டமா ஒரு குச்சி இருக்கும். அதுக்கு கீழ ஒரு சின்னதா ஒரு சிறிய குச்சி இருக்கும். அந்த பெரிய குச்சிய வச்சு சின்ன குச்சிய அடிப்பாங்க. அப்படி வைத்து ஆடக்கூடிய விளையாட்டு தான் என்னன்னு சொல்லப்படுது? கிட்டிப்புள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதுலயே 2 விதமான வகைகள் வந்து இருக்கு. கோட்டு கிட்டி, கீந்து கிட்டி அப்படின்னு 2 விதமான வகைகள் வந்து இதுலயே வந்து இருக்கு. இந்த கிட்டிப்புள்ளையே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துலலாம் எப்படி கேட்பாங்கன்னா, இப்ப எப்படி வலிமையை வெளிப்படுத்த போரிடக்கூடிய விளையாட்டுன்னு கேட்கப்படுமோ, அதே மாரி பெரிய குச்சியும், சின்ன குச்சியும் இல்லைன்னா நீண்ட குச்சியும், சிறிய குச்சியும் வைத்து சிறுவர்களால ஆடப்படக்கூடிய விளையாட்டு எது? அப்படின்னு கூட கேள்வியா கேட்பாங்க. அப்ப இந்த இடங்கள்லாம் அந்த பொருள வைத்து அப்படியே கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரிங்களா? அப்ப எந்த ஒரு பெயரையும் வந்து மாத்திரக்கூடாது. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே எங்கேயோ கேள்விப்பட்ட நம்மளுக்கு தெரிந்த ஒரு பெயர்களாகத்தான் இருக்கும் அப்படிங்கறனால, நல்லா இத வந்து நம்ம வந்து நினைவுபடுத்திக்கணும். சரிங்களா? சரி. அடுத்து ஒரே நிமிடம். அடுத்ததாக இருக்கக்கூடியது தாயம் என்பது. தாயம் என்றாலே அதற்கு உரிமை என்ற பொருளும் இருக்கு.
இது வந்து தொல்காப்பியத்துல ஒரு இடத்துல தொல்காப்பியர் குறிப்பிட்டிருப்பாரு, வல்லாட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. திருக்குறள்ல திருவள்ளுவர் வந்து வட்டாட்டம் அப்படின்னு ஒரு ஆட்டத்தை பத்தி பேசியிருப்பாரு. அப்ப தொல்காப்பியர் சொல்லக்கூடிய வல்லாட்டமும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய வட்டாட்டமும் இதோடு தொடர்புடையது. அப்ப இங்க ஒரே எழுத்துதான், லகர டகரங்கள் தான் வந்து மாறுபட்டிருக்கு. இப்ப தொல்காப்பியர் என்னன்னு சொல்றாரு, வல்லாட்டம் அப்படின்னு சொல்றாரு. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, வட்டாட்டம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இரண்டு ஆட்டங்களுமே எதோடு தொடர்புடையதாக பார்க்கப்படுது, தாயம் என்ற விளையாட்டோடு தொடர்புடையதாக பார்க்கப்படுது. அப்ப இந்த தாயம் என்பது எதோட நம்ம இணைக்கலாம், வரைபடத்தோடு தொடர்புடைய விளையாட்டாக இணைக்கலாம் இல்லையா? அப்ப விளையாட்டுக்கு வரையப்படக்கூடிய அந்த கட்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, தாய கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதே மாதிரி அந்த உருட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பகடையை வச்சுதான் உருட்டி விளையாடுவாங்க இல்லையா? அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, தாயக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், புதுசு கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடங்கள்லாம் நம்ம வந்து கவன குறைச்சலால தவறு பண்ணக்கூடிய இடங்கள்லாம் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். தாயக்கட்டம், தாயக்கட்டையில நம்மளுக்கு தெரியும் தானே அப்படின்னு. ஆப்ஷன்ல ரெண்டுமே குடுத்துருவாங்க. ஆனா நம்ம எளிமையா இருக்கிறதுக்கே சில நேரங்கள்ல நம்ம வந்து தவறா பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கட்டத்த தாயக்கட்டம்னு சொல்லுவோம். அந்த பகடைய தாயக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்கள்ல இந்த பகடை இல்லாம சோழிகள வச்சு கூட விளையாடுவாங்க, தாயத்த பொறுத்த வரைக்கும். இது இந்த தாயம் அப்படிங்கிறது தாயமா இருக்கட்டும், பகடையா இருக்கட்டும், அஷ்டாபதம் அப்படின்னு ஒரு விளையாட்டு முந்தைய காலங்கள்ல இருந்துச்சு. அதே மாதிரி சதுரங்கம், செஸ்ஸா இருக்கட்டும். இது எல்லாமே அம் அ முன் ஒரே ஒரு இந்த தாயத்தோட ஒரே ஏறக்குறைய எல்லாமே ஒரே தன்மைய உடையது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துலயுமே இதே ஒரு பண்பு கொண்டதாகத்தான் இருக்கும் அப்படிங்கறனால, இந்த விளையாட்டுக்கள் அனைத்தும் ஒரே தன்மை உடையதாக வந்து பார்க்கப்படுது. இப்ப இதுலயே வந்து நெறைய வகைகள் வந்து இருக்கு. 4 கட்ட தாயம், 8 கட்டம், 10 கட்ட தாயம், தஞ்சாவூர் கட்டம், குரங்காட்டம் அப்படின்னு அந்த அந்த வரையப்படக்கூடிய அமைப்ப பொறுத்து, அந்த கட்டத்த பொறுத்து அத வந்து தன்மைய பொறுத்து அத வந்து பிரிப்பாங்க. வகைகளா வந்து பிரிப்பாங்க. அதுல தான் ஒரு சில வகைகள் வந்து இங்க குடுக்கப்பட்டிருக்கு. அதிகப்படியா வந்து பின்பற்றக்கூடிய வகைகளாக இது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி இந்த கட்டம் அப்படிங்கிற இந்த கட்ட விளையாட்டு, இந்த கட்டத்துல வைத்து விளையாடக்கூடிய அந்த விளையாட்டினுடைய வளர்ச்சியாக வந்தது தான் என்னன்னு பார்க்கப்படுதுன்னா, தாயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விளையாட்டா இருக்கு. இப்ப இந்த தாயம் அப்படின்னாலே அதுல நிச்சயமா வரக்கூடிய ஒரு சொல்லாக, அதிகமா பயன்படுத்தக்கூடிய சொற்களாக எதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம்? இந்த வெட்டுதலா இருக்கட்டும், குத்துதலா இருக்கட்டும், இந்த மலை அப்படிங்கிற சொல்லலாம் அதிகமா பயன்படுத்துவாங்க, இந்த தாயம் விளையாடும்போதே. அப்ப இது எல்லாமே எப்படி வந்துச்சுன்னு சொல்லப்படுதுன்னா, போர் காலகட்டங்கள்ல ஒரு நாட்டுல இருந்து வேறொரு நாட்டுக்கு படையெடுத்து செல்லும்போது, அவங்க எப்படி போனாங்கன்னா, மலைய தாண்டி தான் போனாங்க. அப்ப மலைய தாண்டி போனாங்க அப்படிங்கும்போது, அந்த விளையாட்டுக்கள்ல அவங்க வந்து போருக்கு போகும்போது க கா பார்த்த காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே இங்க சேர்த்திட்டாங்க. வெட்டுதல், குத்துதல், மலை அப்படின்னு போர்ல இடம்பெறக்கூடிய அந்த செயல்களாக இருக்கட்டும், வெட்டுதல், குத்துதலாக இருக்கட்டும், மலைய தாண்டி போனாங்க அப்படிங்கிறனால, அந்த மலை அப்படிங்கிற சொல்லாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களால சொல்லப்படுது. அப்ப தாயம் என்பது ஒரு புது விளையாட்டு கிடையாது நம்மளுக்கு. பழங்காலத்திலிருந்தே வரக்கூடிய ஒரு விளையாட்டு தான். ஆனா, அங்க ஏன் இந்த இடத்துல இந்த வெட்டுதல், குத்துதல், இந்த மலை அப்படிங்கிற சொல்லலாம் பயன்படுத்துறாங்கன்னா, பழங்காலத்துல இந்த ஒரு தன்மை இருந்திருக்கு. அதனால அவங்க பார்த்தது, போர்ல நிகழ்ந்தது, இது எல்லா சொற்களையுமே இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இந்த சொற்கள் எல்லாமே போர குறிக்கக்கூடிய சொற்களாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப இதுல நம்ம பார்த்த அனைத்துமே முக்கியம். இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்ப இது அனைத்துமே தாயம் குறித்து இருக்கக்கூடிய குறிப்புகள். அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன? தட்டாங்கள் என்பது. தட்டாங்கள் என்பது என்ன பண்ணுவோம்? கல்ல வச்சு விளையாடக்கூடியதான் இல்லையா? ஒரு கல்ல மேல தூக்கி போட்டு, அத வந்து கீழ விடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம்? அந்த தரையில ஒரு தடவ தட்டி, அந்த மேல போன கல்ல வந்து பிடிக்கணும் இல்லையா? அதுதான் வந்து கல்லு விளையாடுறது நம்ம சொல்லுவோம். அதுதான் தட்டாங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த இடங்கள் எல்லாமே இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இந்த இடங்கள்லாம் நீங்க அப்படியே சொற்றொடர்லாம் கல்லை மேலே தூக்கி போட்டு அது கீழே வந்து விடுவதற்கெல்லாம் நீங்க வந்து
என்ன இருக்குன்னு பாத்துட்டா போதும். இது நம்மளுக்கு தெரியும். கல்லுனா மேல தூக்கி போடுவோம், கீழே ஒரு தடவை தட்டி கையில அப்படியே புடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி நீங்க இந்த பகுதிகள்லாம் சில பகுதிகள்லாம் படிக்கும் போது இணைத்து வந்து படிக்க பாருங்க. இப்ப முன்னாடி நம்ம பார்த்த வரையறைகள் குறிப்புகள்லாம் பார்த்தோம்னா அப்படி நம்ம படிக்க முடியாது. அது எல்லாமே அந்த சொற்கள் முக்கியம் அப்படிங்கும் போது அந்த பகுதியை அப்படி படிக்கணும். சில பகுதிகள்லாம் இங்க உங்களுக்கு அப்படியே இந்த சொல்ல அப்படியே கொடுக்க மாட்டாங்க. ஆனா அது குறிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா முன்னாடி பின்னாடி மாறி வந்தாலுமே நம்ம வந்து சொல்ல முடியும். இப்படிலாம் நீங்க அதோட இணைந்து உங்களுக்கு பொருள் மட்டும் புரிஞ்சு படிச்சீங்கன்னா போதும். இப்படி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம். அப்ப இந்த தட்டாங்களும் இலக்கியங்கள்ல நம்ம வந்து களங்காடுதல் அப்படின்னு ஒரு ஆட்டத்தை பார்ப்போம். நம்மளுடைய இலக்கியங்கள்ல நிறைய சிற்றிலக்கியங்கள்ல இந்த சொல்ல பார்க்க முடியும். அப்ப இந்த சங்க இலக்கியங்களையும் வரும். அப்ப இந்த களங்காடுதலுக்கும் தட்டாங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இப்ப இந்த மாதிரியான பகுதிகள்லாம் கேள்வியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதி. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது பல்லாங்குழி. இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பல்லாங்குழி என்பது அடுத்த தேர்வுல விளையாட்டுகள்ல இருந்து கேள்வி கேட்கிறாங்கன்னா, விளையாட்டுகள்ல இருந்து ஏதோ ஒரு விளையாட்டுல இருந்து கேள்வி கேட்கிறாங்கன்னா, அதிகமா வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக ஒரு விளையாட்டாக பல்லாங்குழிய நம்ம வந்து சொல்லலாம். இப்ப பல்லாங்குழி வந்து பிரிச்சு சொல்றாங்க. தமிழ் பேரகராதியில பாத்தீங்கன்னா 14 குழி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. தேவநேய பாவாணர் அவர்கள் பண்ணை குழி அப்படின்னு பிரிச்சிருப்பாரு. நவராஜ் செல்லையா அவர்கள் அம் குழி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து பரல் ஆடும் குழி அப்படின்னு இந்த பல்லாங்குழி என்ற சொல்லே பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு இடங்கள்ல எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க எப்படி கேள்வி வரலாம்? பண்ணை குழி அப்படின்னு பிரித்தவர் யார்? அதே மாதிரி பரல் ஆடும் குழி என்று சொன்னவர் யார் அப்படின்னு கூட கேள்விகள் வந்து கேட்கப்படலாம். அப்ப யார் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப இந்த பல்லாங்குழின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நிறைய பெயர்கள் வந்து இருக்கு. பண்ணாங்குழி, பன்னாங்குழி, பல்லாங்குழி, பதினாங்குழி, பரலாடுங்குழி, பாண்டி அப்படின்னு இந்த நகரங்கள் அப்படின்னு இந்த அனைத்து பெயர்களாலுமே பல்லாங்குழியானது வந்து அழைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மலையாளத்துல பாத்தீங்கன்னா பல்லாங்குழின்னு சொல்லுவாங்க. கன்னடத்துல சென்னமனே அப்படின்னு குறிப்பிடுவாங்க. தெலுங்குல ஓமனக்கூடலுன்னு குறிப்பிடுவாங்க. ஒரியால கண்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாபில குட்கா போயா அப்படின்னு குறிப்பிடுவாங்க. துளுல சென்னை ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேள்வியா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இத கண்டிப்பா நீங்க வந்து படிச்சிருக்கணும். நல்ல தெளிவா அது எந்தெந்த மொழியில இருக்கு அப்படிங்கறதையும் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப பல்லாங்குழின்னு எடுத்துட்டோம்னாலே அது வந்து எப்படி ஆடப்படும்? நிலத்துல குழிய வந்து தோண்டிதான். இப்ப நம்ம வந்து மரப்பலகையில விளையாடுறோம் பல்லாங்குழினாலே. ஆனா முற்கால கட்டத்துல எப்படி விளையாண்டாங்க அப்படின்னா, நிலம் இருக்கு இல்லையா? நிலத்துல மண்ணுல குழிய தோண்டி இப்ப எப்படி இங்க நம்ம குழி குழியா இருக்கு இல்லையா? அது நிலத்திலேயே குழிய தோண்டி விளையாண்டிருக்காங்க. இப்ப இது ஒரு அக விளையாட்டா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த பல்லாங்குழி என்ற சொல்லானது பன்னாங்குழி அப்படிங்கிற இந்த சொல்லில இருந்து தான் திரிந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த பன்னாங்குழிங்கிற சொல்லு இருக்கு இல்லையா? இதுல என்ன இருக்கு? பண்ணை என்ற சொல் இருக்கு. அப்ப பண்ணை என்பதற்கு நிலம் என்ற பொருளும் இருக்கு. அப்ப இது எதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்? பழங்காலத்துல இப்ப கிடையாது. பழங்காலத்துல நிலத்துல குழிகளை தோண்டி ஆடக்கூடிய விளையாட்டு அப்படிங்கறனாலே இந்த விளையாட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? பண்ணை குழி. அந்த பண்ணை குழி தான் பல்லாங்குழின்னு வந்திருக்கு. அந்த பல்லாங்குழி என்பதுதான் இன்னைக்கு பல்லாங்குழி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? அதுக்கு முக்கிய காரணமே நிலப்பகுதிகள்ல நிலத்துல குழிகள் தோண்டி இந்த விளையாட்டானது விளையாடப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான். சரிங்களா? இப்ப இது நல்லா நம்ம வந்து நினைவுபடுத்திக்கணும். இப்ப இந்த பல்லாங்குழி அப்படிங்கிற இந்த இதை எடுத்துக்கிட்டோம்னா இது நம்மளுடைய தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நீக்ரோ மக்கள் இருக்காங்க இல்லையா? அவர்களினுடைய தேசிய விளையாட்டு இந்த பல்லாங்குழி தானாமா. அது வந்து மானிடவியலாளர்களால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குறிப்பாக வந்து இருக்கு. இப்ப இந்த ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வந்து சூடான், கென்யா, உகாண்டா, தான்சானியா, ரொடிஷியா, தென் ஆப்பிரிக்கா அப்படிங்கறது எல்லாமே ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பகுதிகள். இப்ப இந்தியால இருக்கக்கூடிய பகுதியாக நம்ம எப்படி சொல்லுவோம்? தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு. அது மாதிரி ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இந்த சூடான், கென்யா, உகாண்டாலாம்.
அந்த நாடுகள்லாம் விளையாடப்படக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த பல்லாங்குழி அப்படின்னு சொல்லலாம். எகிப்துல பிரமிடுகள் இருக்கு இல்லையா, அங்க கூட பல்லாங்குழியை செதுக்கி வச்சிருக்காங்களாமா. அப்போ அந்த பல்லாங்குழி என்பது ஒரு நவீனத்துல வந்து ஒரு விளையாட்டு கிடையாது, பழங்காலத்தில இருந்து இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். சரி. ஹோஸ்ட், என் ஆடியோ கிளியரா கேக்குதா? கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. யாராவது சொல்லுங்க. எல்லாத்துக்கும் என்னோட ஆடியோ கிளியரா கேக்குதுங்களா? எல்லாச்சும் இடையில ஏதாச்சும் சத்தம் கேக்குதா? ஓகே, கேக்குது இல்லையா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து எகிப்து பிரமிடுகள்ல பல்லாங்குழியானது செதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வெஸ்ட் இண்டீஸ், டச்சு கயானா அப்படிங்கிற இந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள், முக்கியமா வெஸ்ட் இண்டீஸ் பகுதியாக இருக்கட்டும், டச்சு கயானா அப்படின்னு ஒரு பகுதியாக இருக்கட்டும், இதுல வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் இருக்கு இல்லையா, பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இரவு நேரத்துல இந்த விளையாட்டை வந்து விளையாடுறது இல்ல. முக்கியமா அவங்க வந்து இரவு நேரத்துல இந்த விளையாட்டை வந்து விளையாட மாட்டாங்க, பகல் நேரங்கள்ல தான் வந்து விளையாடுறாங்க. இந்த விளையாட்ட மரண சடங்கோடு இவங்க வந்து இணைத்து பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இந்த இறந்தவங்க அந்த சடலம் இருக்கு இல்லையா, அந்த சடலத்த திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சடலத்துக்கு முன்னாடி இந்த விளையாட்ட வந்து விளையாடுறாங்க. அப்போ இந்த பல்லாங்குழி என்ற விளையாட்டானது சில நாடுகள்ல இரவு நேரங்கள்ல விளையாடப்படுறது கிடையாது. அதே மாதிரி இது மரண சடங்கோடு தொடர்புடைய ஒன்றாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான குறிப்புகள். இது அனைத்துமே கேள்வியா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்ல பார்த்தோம்னா, உரையாசிரியர்கள்ல ஒருத்தர் தான் அடியாருக்கு நல்லார் என்பவர். அவரோட உரையில மட்டும்தான் இந்த விளையாட்டை பற்றின குறிப்புகளை நம்ம பார்க்க முடியும். பிற உரையாசிரியர்களுடைய குறிப்புகளை நம்ம பார்க்க முடியாது. ஆனா இவருடைய குறிப்புகள்ல நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த பல்லாங்குழி பற்றின குறிப்புகளை. சரிங்களா? அப்போ இந்த இந்த இடத்துல உங்களுக்கு எந்த நாடு அப்படின்னு கூட கேட்கலாம். எந்த இடத்துல செதுக்கப்பட்டுள்ளது பல்லாங்குழி அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா எந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் இரவு நேரத்துல இந்த விளையாட்டை விளையாடுறது இல்ல அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா பொதுவா கூட உங்களுக்கு பல்லாங்குழியானது சில நாடுகள்ல இரவு நேரத்துல விளையாடப்படுறது கிடையாது, இது மரண சடங்கோடு தொடர்புடையது அப்படின்னு அந்த நாட்டினுடைய பெயரை குறிப்பிடாம பொதுவாக கூட கேட்கப்படலாம். சரிங்களா? அதனால இப்ப நம்ம பார்த்த எல்லா விளையாட்டுகளும் முக்கியம் தான். அதுல பல்லாங்குழி என்பது படிக்கும்போது கொஞ்சம் கவனமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு படிக்கணும். இந்த இடத்துல சிலம்பமும் பல்லாங்குழியிலயும் நம்ம வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு மொழிகள்ல எப்படி பெயர்கள்ல சொல்லப்படுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதை எந்த ஒரு மொழியுமே விடாம படிச்சிருக்கணும். எதையுமே விடக்கூடாது. குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தையுமே விட்டுறணும். அனைத்தையுமே வந்து படிச்சிருக்கணும். இப்படியெல்லாம் எந்த பகுதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றோமோ, இன்றைய வகுப்பு முழுவதும் விளையாட்டுக்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அந்த விளையாட்டுக்கள்ல உங்களுக்கு எல்லாமே உங்களால 2 நாளைக்குள்ள படிக்க முடியும்னா எல்லாமே படிச்சிருங்க. ஆனா, நீங்க வந்து சில நேரத்த தான் ஒதுக்குறவங்களா இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் தான் படிக்க முடியும் அப்படின்னு இருக்கீங்கன்னா, அன்றைய வகுப்புல உங்களுக்கு நான் வந்து முக்கியமான பகுதின்னு எத சொல்லியிருக்கனோ, இப்ப நம்ம வந்து விளையாட்டுக்கள்ல சிலம்பம், பல்லாங்குழி எல்லாம் முக்கியம்னு பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப படிக்கும்போது முதல்ல அந்த பகுதிய படிச்சுட்டு, பிற பகுதிகள வந்து படிக்க பார்க்கணும். சரிங்களா? இப்ப முக்கியமான பகுதிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மறந்து போகுதுன்னா, நீங்க நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் ஏன்னா எக்காரணத்த கொண்டும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பகுதிகள்லாம் முக்கியம்னு சொல்றோம். கண்டிப்பா வந்து பார்த்திருக்கணும். சரிங்களா? சரி. இன்றைய வகுப்புல நம்ம வந்து முழுவதுமாக நாட்டுப்புற விளையாட்டுக்கள் தொடர்பான செய்திகள வந்து நம்ம பார்த்திருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியான பகுதிகள அடுத்த வகுப்புல நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த பகுதியில இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 2 நிமிடம் வந்து காத்துருங்க. எந்த விதமான சந்தேகம் இல்லங்கிறவங்க லீவ் ஆயிக்கலாம்.
ஓகே. ஆ யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா, உங்க டவுட்ட வந்து கேட்கலாம்.